பெருசா வளர்க்கறது நீங்கள் நாங்க தான் பேச ஆண்களுக்காக பேராசிரியர் லட்சுமி நாராயணன் அவர்கள் வருகிறார். வாங்க. கண்ணில தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன், பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்ச எடுத்து வச்சேன். பட்டத்தரசி அம்மனுக்கு தூளி கட்டி போட்டேன். தாயி நீ கண் வளரு தாயிலோ வேப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறே. இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன். கவலை தீர்க்க வேணாமா கண்வளரு தாயி, சந்தன மல்லிகை துணி கட்டி போட்டேன். தாயி நீ கண்வளரு தாலேலல்லே. பொம்பளை பாட வேண்டிய தாளாட்டுல ஆம்பளை பாடிக்கிட்டாங்க. இந்த உலகத்திலே உலக அழகி யாருன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு நடிகையுடைய பேரை சொல்லுவோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் உலக அழகி யாருன்னு கேட்டா நம்மள பெத்த அம்மா தான் நம்ம எல்லாருக்குமே உலக அழகி. இந்த ஒரு ஜென்மத்திலே நமக்கு உலக அழகி நம்மள பெத்த அம்மானா ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் உலக அழகியாக இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வம்னா அதுதான் ராக்கியாபாளையத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பட்டத்தரசி அம்மன். அப்படிப்பட்ட அம்மனுடைய பக்தர்களை வணங்கி ரொம்ப அற்புதமான ஒரு நடுவர். எங்க நடுவர் ஐயா அவர்களுடைய பெருமையை சொல்லணும்னா பக்தியில ஆண்கள் எப்படி உயர்ந்தவங்கிறத எங்க நடுவருடைய பெருமையை சொல்றதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட்டிமன்ற ரசிகர்களின் உள்ளங்களில் உட்கார்ந்திருக்கும் உற்சவ மூர்த்தியே, பேச்சாளர்கள் தினம் தினம் பாடுகிற நகைச்சுவை பாசுரமே, சட்டை வேட்டி அணிந்து நடக்கும் சங்க தமிழே, விரல் நுனியில் இலக்கியமும் குரல் நுனியில் இலக்கணமும் கொண்டு மேடைக்கு இறங்கி வந்த மின்னலே, நகைச்சுவை பின்னலே, தமிழ் கண்ணலே, எங்கள் அண்ணலே, உங்கள் தமிழையும் பக்தி கருத்துக்களையும் கேட்டால் தீர்ந்து போகும் இந்த ராக்கியாபாளையம் ரசிகர்களுடைய இன்னலே இன்னலே இன்னலே. நடுவரையாவுடைய பெருமையை பக்தி கலந்து நான் பாடுறேன். சேர்ந்து கை தட்டுறீங்களா எல்லாரும்? இந்த ஒரு பாட்டுல 4 வரியில பக்தி வரியில ஆண்கள் தான் உயர்ந்தவங்க நீங்க தீர்ப்பே கொடுத்துடலாங்க ஐயா. கொடுத்துடுறேன். சேர்ந்து கை தட்டுறீங்களா? ரெடியா? ஐயா தோர ஐயா தோர நீங்க பல்லாண்டு வாழணும் ஐயா தோர, கண்ணத்தோர கண்ணத்தோர உங்க பார்வைப்பட்டு பாவம் தீர, கோயில் கோலம் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, புண்ணியம் தான் செஞ்சிருக்கு ராக்கியபாளைய பூமி, பானம் தேஞ்சு போச்சு பூமி காஞ்சு போச்சு எங்களை ஏமாத்தி, கிழக்கு இருட்டி போச்சு மேற்க மறைஞ்சு போச்சு காலம் எங்களை ஏமாத்தி, மண்ணோடு மக்களையும் தத்தெடுத்த ராசா இன்னொரு எங்களை தான் பெத்தெடுத்த ராசா, ஐயா தோர நீங்க பல்லாண்டு வாழணும் ஐயா தோர, ஐயா தோர நீங்க பல்லாண்டு வாழணும் ஐயா தோர. கோயில் மூலம் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி. பக்தி ஆண்களுடைய பக்தி நடுவர்களே மணியே அடிக்கல பேசுங்க. நான் கூட இந்த 2 பாட்டுக்கே 10 நிமிஷம் போயிருவோம் பயந்துட்டேன். இல்ல அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். நான் என்ன கேக்குறேன், இங்க எதிரணியில எங்க பூங்குடி அக்கா அருமையா பேசினாங்க. வந்ததுல இருந்து ஆன்டின்னு கூட சொல்லலாம். நான் ஆன்டி இண்டியன் கிடையாது, அதனால நான் சொல்ல மாட்டேன். அதுல சிங்கு சாமி துண்டு சாமி என்னென்னமோ சொன்னாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு என்ன தெரியுமா சொல்ல தோணுச்சு, எப்பா சாமி ஆளை விடுறா சாமி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. போன வாரம் உங்க வீட்டுல நடந்த சம்பவம், பூங்குடி அக்காவோட மாமியார் என்ன பண்ணாங்க, இவங்கள்ட்ட வந்து மணி 6 ஆச்சுமா சாயந்தரம், நல்ல ஒரு சாமி பாட்டா போடு, ஏன்னா உங்களுக்கு பக்தி அதிகம் இல்ல பெண்கள், நல்ல சாமி பாட்டா போடு, நான் போய் மொட்டை மாடியில போய் துணியை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு துணியை எடுத்துட்டு வந்தாங்க வீட்டுக்குள்ள. எங்க அக்கா அருமையான சாமி பாட்டு போட்டாங்க சார். அதை கேட்டு மாமியார் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தாங்க. என்ன பாட்டு தெரியுமா சாமி பாட்டு? வாயா சாமி, மன்மத சாமி, மந்திர சாமி, போக்கிரி சாமி, சாமி பூரா பள்ள போக்கதை ஏறி பூச்சி ஓடிச்சு. ஜென்மத்துக்கு உங்க பக்கம் வர மாட்டேன் உங்க வீட்டு பக்கமே அப்படின்னு. அது என்ன பாட்டு தெரியுதா? புஷ்பா.
போன வாரம் அவங்க வீட்டுக்கு போயிருந்த நடுவர்களே, வீடு மங்களகரமா இருந்துச்சு. நான் சொன்னேன், அக்கா வீடு கோவில் மாதிரி இருக்கானே. அப்படியா? அப்படி ஒரு உண்டியில கொண்டு வந்து காசு போடு, வட்டியை பாருங்க. வாயை வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே. எப்பேற்பட்ட பக்தி! 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்கள் உண்மையாவே பக்தியா இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை அக்கா? 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்கள் கணவனை கூப்பிடுறதே பக்தியா கூப்பிடுவாங்க. எப்படி தெரியுமா? 1910 எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? சுவாமி. பக்தி 1910. காதலனையும் அப்படித்தான் கூப்பிடுவாங்க, சுவாமி. 1920 பிரபு. 1930 பிராணநாதா. 1940 நாதா. 1950 மணவாளா. 1960 மணாலா. 1970 அத்தான். 1980 மச்சான். 1990 மாமா. 2000 என்னங்க. 2005 ஏனுங்க. 2016 ஏய். 2026 டேய். என்ன பக்தி, அருமையான பக்தி. போன வாரம் சொன்னாங்களே ஒரு அக்கா, உண்மையாவே நான் பார்த்தேன் கோவில்ல, சாமிகிட்ட வேண்டுச்சு, சாமி எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியாயிரணும், சரியானா எங்க வீட்டுக்கார தீச்சட்டி எடுக்க வச்சு, நெருப்பு மிதிக்க வச்சு, அவருக்கு மொட்டை அடிச்சு, அளவு குத்தி, சாமியே வந்து கேட்டிருக்கு, நீ என்னதான் பண்ணுவ? நல்லா குழவை போடுவேன் சாமி அப்படின்னு. என்னங்க அநியாயம் நான் கேக்குறேன். கடவுள் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் இருக்காருன்னு தெரிஞ்சு பக்தி செய்வது ஆண்களுக்கு தான் அந்த தன்மை உண்டு. காவிய கவிஞர் வாலி சொல்லுவார்ல, அவன் பூவிரியும் சோலையே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான், குளிர் மேகம் என தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதுதாங்க எங்க பக்தி. இந்து மதம் தழைத்து ஓங்குவதற்கு மதத்துக்கும் சரி, பக்தி ரீதியாகவும் சரி, தொண்டு ரீதியாகவும் சரி, எல்லா வரையிலும் பக்தியை வளர்த்தவர்கள் ஆண்கள் தான். ஒண்ணும் இல்ல, ஒரு பக்தி மூலமா தொண்டு செய்யணும்னா என்ன தேவை? ஒற்றுமை தேவை. அந்த ஒற்றுமை யார்கிட்ட இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்கள்ட்ட இருக்கா, பெண்கள்ட்ட இருக்கா? ஒரு 50 ஆம்பளைய ஒரே ரூம்ல அடைச்சு போடுங்க சார், 50 வருஷம் கழிச்சு கதவை திறங்க, ஒற்றுமையா இருப்பான். சின்ன கீழே கூட விழுந்திருக்காரு யார் கண்ணத்தையும். மாமியாரையும் மருமகளையும் ஒரு அறைக்குள்ள போட்டுங்க, அரை மணி நேரம் கழிச்சு கதவை தரங்க, என்ன பெரிய ஈரான் போர், ஈராக் போர், உலக போர், எல்லா போரும் தோக்கணும். இதோ இந்த ஒற்றுமையை வச்சு நீங்க என்ன பக்தி வளர்ப்பீங்க நான் கேக்குறேன். அந்த போர்லாம் கூட முடிஞ்சு போச்சு இன்னைக்கு. எளிமையா இருக்கும் சார். கோவிலுக்கு நாங்கெல்லாம் ஆண்கள் வருவோம், ஒரு வேட்டி, ஒரு சட்டை, ஒரு பட்டை, அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்க? வரும்போது மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு, ஹேண்ட்பேக். கோவிலுக்கு எதுக்குக்கா ஹேண்ட்பேக்? அதை கொண்டு வந்து என்ன பண்ண போறீங்க நான் கேக்குறேன். கோவிலுக்கு கொண்டு இதுக்கெல்லாம் பக்தி வளர்க்க முடியுமா நடுவர்கள் நான் கேக்குறேன். அது விபூதி போட்டு வச்சுக்கிறதுக்காக. இந்த விபூதிய குடும்பம்ல கோயில்ல ஐயரு கணவனோட போகுது ஒரு அம்மா மனவாட்டி, விபூதியை கொடுத்த உடனே என்னங்க பேப்பர் கொடுங்க, பேப்பர் கொடுங்கிறது. அந்த ஆளுக்கு பேப்பர் பிறக்கிறது தான் வேலை, விபூதியை வாங்கி வச்சுக்கிறது அந்த அம்மா. இதுவனும் பக்தியை வளர்க்கறது இல்ல, கூட ஒரு கணவனையும் பக்தியோட இருக்க வருது இல்ல. என்ன பண்ணுங்க, விளக்கு பூஜைன்னு நடக்குது சார். 100 ரூபா 300 ரூபா கொடுத்து ஒரு அம்மா சேர்றாங்க விளக்கு பூஜையில. அங்க பேசிட்டு இருக்க, ஏண்டா 300 ரூபா கொடுத்து விளக்கு பூஜையில சேர்ந்துருக்குமே, என்ன கொடுப்பீங்க? பக்கத்துல இருக்கிற அம்மா சொல்லுது, பிளாஸ்டிக் டப்பா கொடுப்பாங்களா அப்படி. அதுக்கு இது 300 ரூபா கொடுத்தே பிளாஸ்டிக் டப்பா தானா? இது பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில்ல அங்க பூஜையில சேர்ந்துருந்தா எவசியம் டப்பா கொடுப்பாங்களா அப்படி. தெரியாம இங்கே சேர்ந்துட்டுமே எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த எளிமை இருக்கணும் பக்தியில. அது மட்டும் இல்ல, விளக்கு பூஜையில அந்த இடத்த சுத்தம் பண்ணி, விளக்க நிப்பாட்டி, எண்ணெய் ஊத்தி, திரி போட்டு எல்லாம் செஞ்சு வச்சா இவங்க விளக்கு பொருத்தி ஓம் போற்றி ஓம் நமக்கா சொல்லுவாங்க. நீ காலையில ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நிம்மதியே இல்லைன்னு கோவிலுக்கு போனேன் தம்பி. கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் உள்ள நிம்மதியும் போச்சுருந்துச்சு. நான் கேட்டேன், கோவிலுக்கு வந்தா எப்படிக்கா நிம்மதி போங்கிறேன்? நானே நிம்மதி இல்லைன்னு தான் கோவிலுக்கு போனேன். அங்க போனா சக்கரை பொங்கல் தீர்ந்து போயிருச்சுட்டாங்க. வெறுத்து போய் கோவில் விட்டு வெளியில வந்தேன். என் செருப்பை தூக்கிட்டு போயிட்டான். இது பேசாம நான் வீட்லயே இருந்திருப்பேன். கவியரசர் சொன்னார், எப்படி பக்தி இருக்கணும் தெரியுமா? ஆடை அணிகளின் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்
வழிபாடில்லை, தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே. இது ரொம்ப ஓவருதா? நம்முடைய சமயத்திலே வழிபடுகிற உயர்நிலையில் மட்டும் வைத்து தெய்வத்தை பார்க்கவில்லை. பெற்ற தாயாக, நம்மை வளர்க்கிற தந்தையாக, நமக்கு உற்ற தோழனாக, எல்லா நிலைகளிலும் நம்மோடு வருகிற ஒரு உற்ற உறவாக நம்முடைய தெய்வத்தை பார்த்திருக்கிறார்கள். இங்க இருக்க மருதமலை முருகனை எப்படி பார்த்தாங்க? எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கடவுள் இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் பிடிக்கும். இவங்க எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் யார் தெரியுமா? சுட்ட திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகைமையில் மீதம் இருந்த சுந்தரம். அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம் என்று போற்றப்படுகிற நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் இருக்காரு பாருங்க. எவ்வளவு ரசிகர்கள் பாத்தீங்களா? எங்க பசங்க முருகன் ஃபேன்ஸ் கிளப் வச்சிருக்கான். அப்படியா? எங்க பசங்க எல்லாம் எப்படி தெரியுமா? அந்த பக்தியை சொன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? ஆங்களுடைய பக்திய நான் சொன்னா இவங்க மியூசிக்கே போடுவாங்க வாயில. பாத்தீங்களா? முதல் வரிய பண்ண இவங்க மியூசிக் போடுவாங்க. அது எங்க பசங்க. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, எவ்வளவு அழகா. கொங்குமணி கொங்குமணி நாட்டிலே குளிர்ந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை. இது ரொம்ப ஹை பிட்ச்னால நீங்க போடல மியூசிக். தேவாதி தேவனா தேடி வரும் மருதமலை, மருதமலை மருதமலை. கை தட்டுங்க முருகா. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா. மருதமலை மாமணியே முருகையா, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் தந்தன 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 தந்த, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் துய்யா உனது மங்கள மந்திரமே. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மரமே. கோடிகள் குவிந்தால் கோமகனை மறவே, நாடியில் வினை தீர நான் வருவேன். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக, எழுப்பிறப்பிலும் உன்னை எட்டுவேன். சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவேன். பக்தி கடலென பக்தி பெருகிட வருவேன் நான் வருவேன். பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம் அது 6 முகம், காலம் எல்லாம் எனது மனம் உருவது முருகா. அதிபதியே குருபரனே அருணிதியே சரவணனே, பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. வருவாய் குகனே வேலையா. சாமி வந்துச்சா இல்ல? அருமை அருமை அருமை. இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்படியே செய்யுங்க. ஏன்னா கொடுத்த நேரத்துக்கு கூட போயிட்டு இருக்கேன். நானே மெய் மறந்து உட்கார்ந்துட்டேன் மணி அடிக்காம. நான் நடுவுல அவரா இருக்கப்ப மணி அடிச்சிருவீங்க. யாரும் ஞான சொன்னீங்க அப்படின்ட்டு என்னைய போய் நீங்க வந்து விடுவீங்க. அதனால
எப்படி சொல்லி முடியுங்க? முதலை உண்ட பிள்ளையை மீண்டும் உயிர்ப்பித்து தந்த சுந்தரருடைய சுந்தர தமிழ், எலும்பு சாம்பலை பெண்ணாக்கி உயிரோடு கொண்டு வந்த ஞான சம்பந்தருடைய ஞான தமிழ், அப்பொழுது அடிகளுடைய மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பித்து தந்த திருநாவுக்கரசருடைய திருத்துண்டு தமிழ், உலகத்தின் தலைவனாகிய சிவபெருமானே கூலியாளாக வந்து மண் சுமக்க வைத்த மாணிக்க வாசகருடைய மணித்தமிழ், இப்படி தமிழின் மூலம் கூட பக்தி நெறியை வளர்த்த பெருமை ஆண்களுக்கே உண்டு என்கிற விஷயத்தை சொல்லி இன்னமும் நிறைய செய்திகள் இருந்தாலும் நேரத்தினுடைய அருமை கருதி இப்பொழுது எங்கள் நடுவர் ஐயா அவர்களுடைய தலைமையில் இந்த மண்ணில் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பு மீண்டும் எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுதை எண்ணி இப்பொழுது உங்கள் அனைவரிடமிருந்தும் பிரிய மனமில்லாமல் தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி. இருந்தா இப்ப குடமுழுக்கு நன்னீராட்டு விழா சரிதான், சிவராத்திரி கூப்பிடுங்க, வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி மாதிரி கூப்பிடுங்க. நாங்க விடிய காலம் வரைக்கும் பேசிட்டு அப்படியே குளிச்சுட்டு பொங்கலை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். பாருங்க எவ்வளவு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாட்டை எழுத கடதாசன் ஆம்பளை, மியூசிக் போட்ட குன்னக்குடி வைத்தியநாத ஆம்பளை, பாடின மதுரை சோமு ஆம்பளை, இதை நம்மகிட்ட பாடி காமிச்ச நம்முடைய வணக்கத்துக்கு லட்சுமி நாராயண ஆம்பளை. பக்திக்கான லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன், யோசிச்சு பாருங்க. இந்த ஹை பிச்சில் இந்த பாட்டு பாடுறப்பங்க முடியவும் இந்த மதுரை சோமு மயக்கப்பட்டு கொடுத்துட்டாருங்க. இப்ப எடுத்தாச்சு படம் ரெக்கார்டிங்ல பாடுறப்ப அந்த ஹை பிச் போன போது அவர் மயக்கப்பட்டு கொடுத்துட்டார். ஒரு ராகத்தை 4 மணி நேரம் பாடக்கூடிய ஆற்றல் உள்ளவருங்க மதுரை சோமு. மதுரையில எனக்கு தெரியும், அவருடைய வீடு இருக்கிற இடம் தெரியும். ராஜராஜேஸ்வரி கோயில்னு ஒண்ணு இருக்குது, மேலக்கு ஒரு வாசல் பக்கத்துல போனீங்கன்னா ஒரு அல்வா கடை இருக்கும், கட்டாயமா அடையாளம் சொன்னோம்னா போவாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துலதான் அவங்க வீடு. அதுல அவரு இந்த பாட்டை கண்ணாசன் எழுதி முடிச்ச உடனே ஒரு இடத்துல குன்னக்குடி வைத்தியநாதன் என்ன பண்ணிருக்காரு, நிச 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 நிசன்னு போட்டிருக்காரு. உடனே கண்ணாசன் கேட்டாரு, ஏன் இந்த இடத்துல நிச 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 நிசன்னு போடுறீங்கன்னு கேட்டுக்காரு. இல்ல இந்த இடத்துல இதுக்கு ஏற்றபடியான தமிழ் வார்த்தை கிடைக்காது அப்படின்னாரா. யாரு சொன்னா கிடைக்காதுன்னு? மலை எது, நதி எது, பனி எது, கடல் எது, பாருங்க நிச 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 எப்படி பொருந்துது பாருங்க. அப்படி போட்டா அதுக்கு ஒரு கண்ணாசம் வேணும், அதை பாட ஒரு மதுரை சோமு வேணும், அதை ஞாபகப்படுத்த லட்சுமி நாராயணன் வேணும். நமக்கு அதான் பெரிய விஷயம். ரொம்ப அருமையா சொன்னார். பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுல பார்க்கடல் கீந்த பெறான். அதோடும் இல்ல, இன்னும் சொன்னார், முதலை உண்ட பாலனை அழைத்தது யார்? சிவபெருமான் என்றால் அழைக்க செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தொண்டர்நாதனை தூதுரை விடுத்ததும் முதலை உண்டபாலனை அழைத்ததும் எலும்பு பெண்ணாய் செய்ததும் தண்டமிழ் சொற்களோ மறுபுல சொல்லோ. சிவபிரகாஷ் சுவாமிகள் பாடுவார், அருமையா எடுத்து சொல்றாரு அழகா, ரொம்ப கேட்கவே இனிமையா இருக்குது. இப்ப நான் முதல்ல சொன்னப்ப கூட நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க, நல்லா பேசுவாங்க நல்லா பாடுவாங்க, இவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் டிவியில எங்களால பண்ண முடியலங்க. நாங்க போய் டிவியில் இந்த மாதிரி நல்ல தலைப்பு சொன்னா இதெல்லாம் இருக்கட்டும், 2 ஜோக் சொல்லுங்க போக்க, 2 ஜோக் சொல்லுங்க, எவ்வளவு நேரம் தான் ஜோக் சொல்லுவீங்க? இது கேட்கிறப்ப ஒரு 20 பேர் எந்திரிச்சு கைதட்டாங்க, எந்திரிச்சுன்னு கைதட்டாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன என்கிட்ட படம் கேட்க போறீங்களா? இல்ல, அப்படியே அவருக்கு ஒரு நிமிஷம் துப்பு ஏற்படுச்சு, பட்டப்பாடெல்லாம் பாலா போச்சடா அப்படின்னு. ரொம்ப அருமையா பாடினார். என்னங்க அப்படி இருந்தது? சரி சரி, இப்படி இருந்தா இதுக்கே சொல்றீங்கல்ல. இந்த அடுத்து ஒரு அம்மா இறக்குறோம் பாருங்க, நாங்க பாட்டுக்கு பாட்டுனா அது என்ன விட்டுருவோமா? என்னங்க இதுல இன்ஸ்டாகிராம்ல பாடணுமா? பாடி கேட்டுக்கீங்களா? சரி சரி, அதெல்லாம் கேளுங்க, பரவாயில்ல. இப்ப அவங்க பாட வர்றாங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, சும்மா இருந்தா கூட வீட்டுல எப்படி சண்டை வரும்? எப்படி சண்டை வரும்?
இன்னைக்கு சும்மாதான் இருக்க, சண்டை விடுங்க அப்படிலாம் இல்லையா. ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு சண்டைக்கு ஒரு காரணம் ஆரம்பிக்கணும். அவர் வாட்டுக்கு பேப்பர் பார்த்துக்கிட்டு பார்த்தா நம்ம வந்த உடனே அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும். என்னைக்கு அவருக்கு அது மறந்து போகும். அது மறந்து போச்சா, அது மறந்து போச்சா. இவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிடுவாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன, நான் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, அந்த பையன் என்னடா சொல்லி சொல்லிட்டீங்க, என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு சண்டை விடுவாங்க. இப்ப பக்திக்கு அவர் பாடி இருக்காரு. பெண்கள் என்ன பக்தியில பாட்டுல குறைஞ்சவங்களா இல்ல. பேராசிரியர் டாக்டர் விசேந்திரி அவர்கள் இதோ வருகிறார்கள். பக்தி நெறி பேணி வளர்ப்பவர்கள் பெண்கள் தான் என்று பேசுவதற்காக. இவங்க பேசி முடிச்ச உடனே நான் கொஞ்ச நேரம் திருப்பி சொல்றேன், நம்மள வீட்டுக்கு போறோம். சரியா, நீங்க எங்களை விட்டு போயிடாங்க. பேசுங்க. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. ராக்கியா பாளையம் கணபதி பாளையம் பட்டத்தரசி அம்மனுடைய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவை ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக மாநாடு போல கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் வீற்றிருக்கிற நடுவர் பெருந்தகை அவர்களே, எதிர்த்தாப்புல வந்ததுல இருந்து நீங்க ஒரு ஆணு நீங்க ஒரு ஆணு நீங்க ஒரு ஆணு அதைத்தானே சொல்லிட்டு போனாரு லட்சுமி நாராயணன். உமையொரு பாகன்னு சொல்றாங்க, அப்படிதான். அது இல்லங்க, இல்ல அப்படியே பாத்துக்குவாங்க. அது ஒண்ணு இல்லைங்க. அற்புதமான திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரராக உங்களை நான் பார்த்தேன். அப்படி பாக்குறீங்க, நல்ல வேலை போங்க, விளக்க சொன்னீங்க. இல்லங்க, உங்களை அடிக்கடி ஆண் ஆண் ஆண்னு சொல்லி அந்த பக்கத்துக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு இழுக்க பாக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, இப்ப எல்லாம் யாரும் இழுக்க வேண்டியது இல்லைங்க, அவங்களா போயிடுறாங்க. அதனாலதான் புரியாட்டி போயிடுறாங்க. ஐயா தக்க வச்சுக்கிறதுக்கு தான் நாங்க படாத பாடுபடுறோம். என்ன செய்யறது போங்க, காலம் இப்படி ஆகி போச்சு. சரி, வெற்றி நமதே, விட்டுருவோம், விடுங்க, வர்ற சனிக்கிழமை பார்ப்போம். வந்து பேசினார். அன்னதாசா ஆம்பளதான், இசையமைத்தது ஆம்பளதான், பாடினது ஆம்பளதான். என்ன பண்றது, தலைப்பு பாடல்களை பாடியது ஆண்களா பெண்களா நாங்க கேள்வி கேட்டாங்க. அப்படியே கேட்டாங்க. இட்லி சுட்டது யாரு, தோசை சுட்டது யாருன்னு கேட்டாங்க. சாப்பிட்டது யாருன்னு சொல்லுங்க. அப்படி பார்க்க போனா இவ்வளவு பாடல்களையும் எழுதி மெட்டு போட்டு மேடையில பாடின லட்சுமி நாராயணன் உள்பட அத்தனை பேரையும் பெத்தது அம்மாங்கிற பெண்ணு. அதை மறந்துட்டு பேசுங்க. நீங்க ஒரு 10 வயசு 15 வயசு ஆன பிறகு விவரம் தெரிஞ்ச பிறகு பக்தினா என்னன்னு வருவீங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்லை. பிள்ளை வயிற்றுல உருவாகும் பொழுதே பக்தி உணர்வை கொடுத்து வளர்க்கிறவள் பெண். அப்படி வளர்த்தா ஒழுங்கா நீங்க போத மருந்துக்கு அடிமையாகாம, குடிக்கு அடிமையாகாம, இறைவனுக்கு அடிமையா ஆவீங்க. அப்ப பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? பெண்களாகிய எங்களிடத்தில் இருக்கிறது. நாங்க ஒழுங்கா வளர்த்து பக்தியில உங்களை ஒரு நல்ல நெறியில கொண்டு வந்து வச்சா அதுக்கு பிறகு நீங்க இப்படி கோயில் கட்டுவீங்க, பாட்டு பாடுவீங்க, கைத்தட்ட சொல்லுவீங்க, எழுந்து நிக்க சொல்லுவீங்க, பாராட்டு விழா கொண்டாட சொல்லுவீங்க. உங்க பக்தி பூரா இப்படிப்பட்ட விளம்பர பக்தி தான். ரொம்ப அழகா கேட்டார். திருநாவுக்கரசரை பார்த்தீர்களா, பாட்டம் எழுதினார். திருஞான சம்பந்தரை பார்த்தீர்களா, எல்லாம் சரி. அந்த 63 நாயன்மார்களுடைய பெயர் தெரிந்தது. 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையிலும் இருந்த பெண்கள் பெயரையாவது தெரிய விட்டீர்களா? எப்பொழுதுமே இருட்டடிப்பு செய்யறதுல ஆம்பளைங்க ரொம்ப வல்லவங்க. அதுக்கு கை தட்டுறதுல நாம அதை விட வல்லவங்க. தெரியாதுங்க. ஒரே ஒரு வரலாறு உங்களுக்கு சொல்றேன். பெண்கள் ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு சிறந்த நிலையில இருக்கிறாங்க. வந்துட்டாரு சிவனடியார். அவரு கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? நான் மாமிசத்தை தான் சாப்பிடுவேன், மனுஷ நரப்பசுவை தான் சாப்பிடணுவேன்னு சொன்னாருல்ல.
அப்ப அவரு என்ன சொன்னாரு? வீட்டுல இருக்கிற ஆண் பக்தியை வளர்க்கக்கூடியவர் தான் பிள்ளையவே கறி சமைச்சு கொடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். சரி. ஏன்னா நீங்களும் பக்தியிலே சிறந்தவர்கள், நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனா கண்டிஷன் என்ன தெரியுமா? அம்மா பிடிச்சுக்க, அப்பா கத்திய கொண்டு அரிஞ்சு கறி சமைச்சு படைக்கணும்னு. நீங்க நினைக்கிறீங்களே அந்த தாய் உள்ளம் எவ்வளவு பதச்சிருக்கும். அந்த பிள்ளைய உருவாகும் பொழுது 3 மாசத்துல இங்க உதைக்கிறான் அங்க உதைக்கிறான்னு தொட்டு தொட்டு வளர்த்தவள். அந்த குழந்தை பிறந்தவுடன் கைகளிலே தாங்கி வளர்த்தவள். அந்த பிள்ளையை இப்ப அறியணும். சேக்கிழார் பெருமான் என்ன வார்த்தையை போட்டார் தெரியுமா? கத்திரிக்காயத்தான் அரியறேன்னு சொல்லுவோம், புடலங்காய அரியறேன்னு சொல்லுவோம், உயிருள்ள பிள்ளைய அரியறேன்னு சொல்லுவோமாமா. அப்ப என்ன பொருள்? நான் பெற்றெடுத்த பிள்ளையை அகிரணை பொருளாக கருதி அதற்கு இருக்கிற உயிரை கூட நான் பொருட்படுத்தாமல் எம்பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த தாய் பிடித்து கொண்டதனால் உங்களால் அறிந்து பக்திமானாக ஆக முடிஞ்சது. நான் என்ன கேட்கிறேன்? அப்படி பிள்ளையை கறி சமைத்து கொடுத்த சிறு தொண்டர் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது நூலில். ஆனால் ஆக்கி தந்த என் அம்மா பேர் எங்கேயா போச்சு? யாருக்கு தெரியும்? இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, மறந்துடாதீங்க. அவர் பேரு சிறு தொண்டர். நல்லா பேர் சொன்னா முத பேரு பரஞ்சோதி. அவர் தான் சிவகாமி சபத்துல போர்க்களத்துக்கு போயிட்டு வந்தாரு, பிள்ளையாரெல்லாம் கொண்டு வந்தாரு. இந்த அம்மா பேரு தெரியலங்க. யாரு? சிறு தொண்டருடைய மனைவி பேரு பெரிய புராணத்துல இல்ல. என்ன பேரு சொல்லுங்க? என்ன பேருன்னு தெரியுமா? அந்த அம்மாவோட ஊர் பேரை சேர்த்து திருவெண்காட்டு நங்கைன்னு போட்டாங்க. எங்க பேரு கூட சொல்ல தெரியாமல் ஒரு பக்தியை வளர்க்கிற நாங்க எங்க பேருக்காகவே பக்தி வளர்க்கிற நீங்க எங்க? எங்க ஊர் பக்கம் சண்டை அந்த மதுரைக்காரி சொன்னாலா அப்படி கேட்பாங்க. பாருங்க, பேரே இல்ல. அந்த ஒரு நீயை சேர்த்துட்டோம்னா போச்சு. அது மாதிரி திருவெண்காட்டு நங்கை. திருவெண்காடு ஊரு திருவாரூர் பக்கத்துல இருக்குது. இதாவது பரவாயில்ல. திருநாவுக்கரசு பெருந்தகையை கைகூப்பி வணங்குகிறேன். அவரை போல ஒரு தொண்டர் உலகத்தில் இருக்க முடியாது. என்கடன் பணி செய்து கிடப்பதே நான் மறுக்கவில்லை. ஆனா அவரோட நிலைமை என்ன? அக்கா திலகவதியாருக்கு புருஷன் இவருதான்னு சொல்றாங்க. இன்னும் கல்யாணமே ஆகல கலிப்பகையாடுற. ஆனால் அவர் போர்க்களத்துல இறந்துட்டாருங்க. இந்த அம்மா முடிவு செய்து, எப்ப அவர்தான் என் புருஷன்னு சொல்லிட்டீங்களோ, இன்னும் கல்யாணம் ஆகல, புருஷன் தான் சொன்னவர் இறந்து விட்டால் கூட இனி இன்னொருவரை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்ற வைராக்கியம் பெண்களுக்கு இருக்கிறதே, மன வைராக்கியம் இருக்கிறவர்களுக்கு தான் பக்தி உண்டு. ஆனா நீங்க எப்படி? முத பொண்டாட்டி இறந்து போயிட்டா, எனக்காக இல்லை என்றாலும் என் பிள்ளையை வளர்ப்பதற்காக என்று அவ சமாதி காயத்துக்குள்ள இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுறீங்க. கேட்டா பக்திங்கிறீங்க. இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்காக நான் அவளை தேடி போறேங்கிறீங்க. அப்பவும் என்னால அந்த பிள்ளைய வளர்க்க முடியலன்னு ஒத்துக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய பக்தி. இன்னொரு அம்மா இருக்கு. இந்த அம்மாவுக்காவது ஊர் பேர் இருந்ததுங்க. இன்னொரு அம்மா யாருன்னே தெரியல. வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு வர்றவங்களை எப்படி வரவேற்கணும்? சேக்கிழார் பெருந்தகை எழுதுறாரு. கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கிய. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா வீட்டுக்குள்ள நாம நின்னுக்கிட்டு வெளியில அவரை நிறுத்தி வாங்க வாங்கன்னு கூப்பிடக்கூடாதான். வீட்டை விட்டு வெளியில போய் அவரையும் சேர்த்து அழைத்து கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கிய. வந்த உடனே எடுத்து கொடுத்து சொங்கல கால கழிவு. மண்டு காதலின் ஆசனத்திடை வைத்தருச்சனை செய்த பின் வீட்டுல கூப்பிட்டு வீட்டம்மா உட்கார வச்சு மணப்பலகைன்னு அந்த காலத்துல இருக்கும். அந்த பலகையில உட்கார வச்சு இலைய போட்டு சோறு படைக்கணும். உண்டி 4 விதத்தில் 6. என்னமா? உண்டி 4 விதத்தில் 6. இதெல்லாம் என்ன? அங்க இருக்கக்கூடிய ஆனா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்ல, இந்த அம்மா சமைக்குது. உண்டி 4 விதத்தில் 6. 6 சுவையை மட்டும் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சேக்கிழார் சொல்கிறார், உண்டி 4 உண்ணல், தின்னல், பருகல், நக்கல். 4 விதமா உணவு தயாரிக்கணுமா. உண்ணுவதனாலே அதுக்கு பேரு உணவு, தின்னுவதனாலே அதுக்கு பேரு தீனி, பருகுவதனாலே அதற்கு தண்ணீர், நக்கி சாப்பிடுவதனாலே அது தேன். இந்த 4 வகையிலும் உணவு தயாரித்து கொடுத்த அந்த பெண்மணியினுடைய பெயர் எது என்று இன்னமும் பெரிய புராணத்தில் பதிவு செய்யப்படவில்லை. பெண்களுடைய பக்தி வெளியில் தெரியாமல் பெயரை இழந்த ஒரு பக்தியாகத்தான். ரசம் கூட பாத்தீங்கன்னா கையில வாங்கி தான் குடிப்போம், பாத்திருக்கீங்களா? அதனாலதான் மேல்நாட்டுக்காரன் ஸ்பூன்ல சாப்பிட்டு போறாங்க. நம்மளால சாப்பிட முடியுமா?
நம்ம அம்புட்டி பிசைஞ்சு 5 விரலையும் தாண்டி நக்கிடுவாங்க சில பேரு. அதுல சில பேர் சாப்பிட்றப்ப வேகத்துல நம்ம இலைக்கு வந்தாலும் வந்துருவாங்க. இப்படியே அலசி எல்லை மீறிய பயங்கரவாத மாதிரி வருவாங்க. அதுல அத்தனை வகை இருக்கணுமா சாப்பிடுறதுல. உறிஞ்சி அது இந்த முருங்கைக்காயெல்லாம் சில பேர் கரும்பு ஆலையில கூட அப்படி புளிய மாட்டாங்க. அப்படி பெண்ணு துப்புவாங்க. அப்படியே பத்தி எரியும் சிலதெல்லாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க பக்திக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா உங்க மனைவி கையால கொடுத்தாதான் உங்களுக்கு புண்ணியம் வரும். ஆமா, நவகோடி நாராயணன் ஒருத்தர் இருந்தார். நவகோடி நாராயணன் ஊர்லயே பெரிய ஜுவல்லரி கடை அவர் கடை தான். யாருனாலும் அவர் கடையில தான் போய் நகை வாங்குவாங்க. ஆனா கஞ்சத்துல 1 நம்பர், ஒருத்தருக்கும் 1 பைசாவும் கொடுக்க மாட்டார். அவர் மனைவி இதுக்கு நேர்மாறான அம்மா. யார் எது கேட்டு வந்து அழுதாலும் உடனே அந்த அம்மா இடையே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். ஒரு நாளைக்கு அந்த ஊர்ல பார்த்தாரு கடவுள், இவனை சோதிக்கணும்னு ஒரு வறுமையாளனா வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நவகோடி நாராயண கடையில வந்து, ஐயா என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், உங்களால முடிஞ்ச பணத்தை கொடுங்கன்னு கேட்டார். நவகோடி நாராயணன் அதெல்லாம் இல்ல போ அப்படின்ட்டார். அந்த ஆளு புறப்பட்டு நவகோடி நாராயணன் வீட்டுக்கு போனார். மனைவி கிட்ட கேட்டார், அம்மா மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், ஏதாவது கொடுன்னு. அந்த அம்மா பார்த்துச்சு, என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையே. அந்த நேரம் வெள்ளிக்கிழமை, மூக்குல போட்டிருந்த மூக்குத்திய அவுத்து வச்சுட்டு அந்த அம்மா குளிக்க போச்சா. அதனால அந்த வைர மூக்குத்தியை எடுத்து இந்த அண்ணனர் கையில பரிசா கொடுத்து, இதை வச்சு உன் மகளுக்கு திருமணத்தை நடத்துட்டு இவர் எடுத்துக்கிட்டு போறாரு. எங்க? அதே நவகோடி நாராயண கடைக்கு போனாரு. அதே கடையில போய் புருஷன் கையில அந்த வைர மூக்குத்திய கொடுத்தாரு. வாங்கி பாக்குறாரு நவகோடி நாராயணன், இது என்ன நம்ம வீட்டு மூக்குத்தி மாதிரியே இருக்குது, நம்ம கடை மூக்குத்தியால இருக்குது, இது எப்படி இவன் கையில வந்துச்சு? உடனே உட்காரியா அப்படின்ட்டு அந்த மூக்குத்திய பெட்டியில வச்சு பூட்டிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போனார். போயிட்டு மனைவிய கூப்பிட்டார், எங்க உன் மூக்குத்தினாரு. அந்த அம்மா, இப்பதாங்க அவுத்து வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு வான்னாரு. இந்த அம்மா கைய பிசையுது. அன்னைக்கு பெண்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு, கணவன் ஏதாவது கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது காரைக்கால் அம்மையார் காலத்துல இருந்தே. அதனால அந்த அம்மா போய் பெருமாளை வேண்டிக்கிச்சு, பெருமாளே இப்ப மூக்குத்திய கொடுன்னு கேக்குறாரே, என்ன ஒரு ஏழைக்குத்தானே நான் அதை கொடுத்தேன், ஏழை சிரித்தால் இறைவன் இருக்கிறான்னு சொல்றாங்களே, இப்ப என்ன காப்பாத்த மாட்டியான்னு கையெடுத்து கும்பிட்டுச்சு பாருங்க. கைய திறந்து பார்த்தா அந்த மூக்குத்தி அங்க இருக்குது. உடனே இந்த அம்மாக்கு சந்தோஷம். மூக்குத்திய எடுத்துக்கிட்டு போய் புருஷன் கையில கொடுத்து, இங்க பாருங்கன்னது அவனுக்கு ஒரு தீர்ப்பு. என்னடா அது, கடையில பெட்டியில வச்சு பூட்டிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்த ஆளைய அங்க உட்கார வச்சுட்டு இல்ல இங்க வந்தோம், அந்த மூக்குத்தி இங்க எப்படி வந்துச்சுன்னு விறுவிறுன்னு கடைக்கு போறாரு. கடையில வச்ச இடத்துல பெட்டியில அந்த மூக்குத்தி இல்ல. அப்பதான் தெரிந்தது, வந்திருந்தவன் ஆண்டவன் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அழுக்கை போக்கி அடுத்த உயிர் வாழ்வதற்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் என்பதை என் மனைவி எனக்கு கற்றுக் கொடுத்தாள். வாடி நாம 2 பேரும் இறைவனை நோக்கி புறப்பட்டு போகலாம்னு. மனைவி சொன்னா, அது என்னங்க கடை அப்படியே திறந்து போட்டுட்டு வரீங்களே, அந்த கடையில உள்ள பொருள் எல்லாம் யாராவது எடுத்துக்கிட்டு போயிட மாட்டாங்களான்னு. அவரு சொன்னாரு, இதுவரையில் அந்த கடை என்னுடையது, இனிமேல் அந்த கடை இறைவனுடையது, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்குத்தான் என்று புறப்பட்டு போனார். அவர்தான் அந்த நவகோடி நாராயணன் தான் பிற்காலத்தில் புரந்தரதாசராக மாறி பெருமாளுக்கு அவ்வளவு பாடல்களை எழுதினார். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம் பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம் சங்கு சக்ரதர சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம். உங்களால் முடிந்த ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களை தேடி பட்டத்தரசி வருவாள் என்ற வரலாற்றை நவகோடி நாராயணன் வரலாறு கற்றுக் கொடுக்கிறது. ஒரே ஒரு கருத்தை சொல்றீங்க, சைவத்துக்கு இவ்வளவு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க, பூரா பாட்டு திருது முடிச்சுட்டு சைவத்துக்கு இவ்வளவு கோயில்களை சொன்னீர்கள், இவ்வளவு பாடல்களை சொன்னீர்கள், ஒன்றே ஒன்று கேட்கிறீங்க, இத்தனை வருஷமா சைவம் இந்த மண்ணில் தழைத்து நிற்கிறது அல்லவா? ஒரு பெண்மணி இல்லைன்னா நீங்க நெத்தியில இப்ப திருநீர் பூச முடியாதுங்க. ஒரு பெண்மணி இல்லைன்னா ஒரு தேவார பாட்டு பாட முடியாதுங்க. ஒரு பெண்மணி இல்லைன்னா ஒரு சைவ கோயிலுக்கு போக முடியாது. யாரு தெரியுமா? மங்கையர்க்கு தனியரசி என்று எல்லோராலும் போற்றப்படத்தக்க கூன் பாண்டியனுடைய மனைவி.
என்ன பெரிய வேலை செஞ்சுட்டான்னு நீங்க கேக்குறீங்க. எப்பொழுதுமே நம்ம நாட்டுல நல்லவனுக்கெல்லாம் பொண்டாட்டி சரியா அமைய மாட்டான், ஐயோ, வில்லனுக்கெல்லாம் நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிடும். பாரா, இதுதான் உலகத்தோட நீதி. இது எங்க கண்டுபிடிச்சீங்கம்மா? இதை எங்கதான் எழுதி வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. சரியா? ஆமா, நீங்க போய் அந்த ராஜராஜ சோழன் கோயில் இருக்குல்ல, ஆமா. அதுல போய் உட்கார்ந்து எழுது. அங்க கல்வெட்டு கூட பொறிச்சிடலாம். வில்லனுக்கு அமைஞ்ச மாதிரி மனைவி பக்தி நடத்துறவ உலகத்துல இல்ல. ராவணனுடைய மனைவியை போல பதிவிரதை இந்த உலகத்தில் இல்லை. மண்டோதரின்னு சொல்லுவோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவள். ஒவ்வொரு பெண்மணியும் உயரத்தின் சிறப்பிலே இருக்கக்கூடியவள். நல்லவர்களுக்கு வாய்ப்பதில்லை, வில்லன்களுக்கு நல்ல மனைவிமார்கள் வாய்ப்பு. துரியோதன மனைவி பானுமதி, பானுமதி, அவளுக்கும் அத்தனை சிறப்பு உண்டு. அத்தனை சிறப்புகளும் அவளுக்கு உண்டு. ஆகவே அது போலதான் இந்த கூன் பாண்டியன் மதுரையை சார்ந்தவன். அவன் என்ன செஞ்சான், யாராவது திருநீர் பூசிக்கிட்டு எதிரில் வந்தா கண்டு முட்டுன்றுவான். இங்க திருநீர் பூசி இருக்காங்கன்னு சொன்னதை கேட்டா கேட்டு முட்டுன்றுவான். முட்டுனா தீட்டு, தீட்டு, பார்த்தா தீட்டு, கேட்டா தீட்டு. அப்படி திருநீரே இந்த மண்ணுக்குள் வரக்கூடாது என்று ஒரு அரசன் இருந்தான். யாரும் திருநீர் பூசக்கூடாது என்ற ஒரு கட்டளை இருந்தது. நீங்கள் புரட்சி இல்லாத காலத்தில், பிரச்சனை இல்லாத காலத்தில் பக்தி வளர்த்தீர்கள். ஆனால் பெண்கள் வளர்த்த காலம் எப்படி தெரியுமா? இறைவனை கும்பிடக் கூடாது என்று சொன்ன பொழுதெல்லாம் கணவனுக்கு தெரியாமல் கூட பக்தியை வளர்த்தவர்கள் பெண்கள். மங்கையர்க்கு தனியரசு என்ன செய்தால் தெரியுமா? நெத்தியில பூசினாதானேடா நீ தீட்டுன்னு சொல்லுவ. சந்தனத்தோடு திருநீற்றை கலந்து குழைத்து நெஞ்சத்திலே பூசி எம்பெருமானின் நெஞ்சத்தில் தாங்கிய காரணத்தினால் மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை. பாடல் முழுக்க பாடலாம், நேரம் இல்ல விட்டுட்டேன். ஆண்டாள் நாச்சியாரை பத்தி சொன்னீங்க. என் ஊரு ஸ்ரீரங்கம். ஆண்டாள் நாச்சியாரினுடைய பக்திக்கு இணையா உங்க 11 ஆழ்வாரையும் நிறுத்த முடியாதுன்னு நான் சொல்லல. பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு உரையாசிரியர் சொன்னார். ஆம்பளைங்க பக்தி எல்லாம் மண்ணுல நின்னுகிட்டு கடவுளை பார்த்து என்னை அழைத்து கொள்ள மாட்டாயா, என்னை அழைத்து கொள்ள மாட்டாயான்னு எழுதினாங்க. ஆனா பெண் ஆண்டாள் நாச்சியார் ஒருத்தி தான் மண்ணுல நின்று கொண்டு அந்த இறைவனை பார்த்து, நீ என்னடா அங்க இருக்கிறது, கீழே இறங்கி வாடா, எங்களை மாதிரி நீயும் பிறந்து எங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு எங்களை மாதிரியே துன்பங்களை அனுபவித்து எங்களோடு கலந்து உறவாடு என்று கடவுளை மண்ணுக்கு இழுத்த பக்தி ஆண்டாளின் பக்தி. மறந்து விடக்கூடாது. அதனால்தான் அவள் எழுதினாள். ஒரே பாட்டுல சொன்னான். கண்ணதாசன் தன்னை பெண்ணா மாத்திக்கிட்டு எழுதினாரு. ஆம்பளையா இருந்து எழுதினாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த கண்ணதாசன் தான் எழுதினாரு நாயகி பாவம். நாயகி பாவத்தில். ஏன் தெரியுமா? எங்கேயாவது நாங்க நாயகன் பாவம்னு எழுதியிருக்கோமா? நாங்க நாயகனா மாத்தினா சுத்தமா பக்தி போயிடும். உங்களுக்கு பக்தி வரணுங்கிறதுக்காகத்தான் ஆம்பளையா இருக்கிற நீங்க பக்தி செலுத்தும் போதாவது பெண்ணாக மாறிக்கொண்டு பாட்டு எழுதினீங்க. கண்ணன் என்னை கண்டு கொண்டான், கைரண்டில் அள்ளி கொண்டான், பொன்னழகு மேனி என்றான், பூச்சரங்கள் சூடி தந்தான், கண் திறந்து பார்த்தேன் கண்ணன் அங்கு இல்லை, கண்ணீர் பெருகியதே. அற்புதமான பாட்டுங்க. கங்கை கரை தோட்டம். என்ன பொருள் தெரியுமா? தமிழ மண்ணிலேதான், தமிழ் மரபிலேதான் கடவுளை அடைவுகிற எல்லா உயிர்களும் பெண்கள். கடவுள் ஒருவன் தான் ஆண், புருஷோத்தமன். புருஷோத்தமன் என்று சொன்னால் இறைவன் மட்டும்தான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை உயிர்களும் பெண். ஏனென்றால் பெண்ணால் தான் பக்தி உணர்வை அனுபவிக்க முடியும், சுவைக்க முடியும். எங்களுக்கு பாவம் நேரம் இல்லாததுனால பாட்டு எழுத முடியல. எங்களுக்கு நேரம் இல்லாததுனால கத்தி மேடையில உங்களுக்கு நேரம் இல்லாததுனால சமைக்கவே முடியலையம்மா. நேரமே இல்லை எங்களுக்கு. ஆகவேதான் பக்தி என்று சொன்னால் நீங்க நினைக்கிற மாதிரி பந்தல் போடுறது, கடைக்கால் நடுறது இதெல்லாம் மட்டும் பக்தி இல்லைங்க. இது பக்தி தான் இல்லை என்று சொல்லவில்லை. உங்களுடைய பக்தி விளம்பர பக்தி, எங்களுடைய பக்தி அடிப்படை பக்தி. மனதை பண்படுத்துகிற பணியை நாங்கள் செய்கிறோம். உள்ளமாகிய வயலில் ஆணவம் என்ற காட்டை அழித்து, அகங்காரம் என்ற கல்லை பிளந்து, மௌனம் என்ற வித்தை விதைத்து, அன்பு என்ற நீரை பாய்ச்சி
ஞானம் என்ற பயிரை வளர்த்து அதை தின்ன வருகின்ற காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் என்ற பறவைகளை இறைவனுடைய திருநாமங்களை கல்லாக கொண்டு வீசி பறவைகளை விரட்டி விளைகிற கனியை பக்தியாக அறுவடை செய்வதுதான் நம்முடைய சமயத்தினுடைய ஆழமான மரபு என்ற காரணத்தினால் கோயிலுக்கு நாளைக்கு போவீங்க. நாளைக்கு கும்பாபிஷேகத்தோட இந்த கோயிலுக்கு நமக்கும் உறவு முடிஞ்சிச்சுரா, அதெல்லங்க பக்தி. அதற்கு பிறகு தொடங்குவதுதான் பக்தி. கோயில்ல இறைவனுக்கு பட்டத்தரசிக்கு பெரிய கும்ப தீபாராதனை எடுத்து காட்டுவாங்க. பெரிய அடுக்கடுக்கா வச்சு தீபாராதனை காட்டுவாங்க. அப்புறம் கும்ப தீபாராதனை, அடுக்க தீபாராதனை, எல்லா தீபாராதனையும் காட்டுவார் சிவாச்சாரிய பெருமக்கள். கடைசியா கொத்த தீபாராதனை காட்டி முடிச்சிருவாங்க. ஆனா இந்த அடுக்கு தீபாராதனை, கும்ப தீபாராதனை, எல்லா தீபாராதனையும் ஏற்றுவதற்கு ஏற்று விளக்குன்னு ஒண்ணு உண்டு. கைவிளக்கு. கைவிளக்கு ஒத்த திரி தான் இருக்கும். அந்த ஒத்த திரி விளக்க வச்சுதான் அத்தனையும் ஏத்துவீங்க. ஆனா நீங்க ஏத்துன அத்தனை விளக்கும் அம்பாளுக்கு முன்னால போகும். ஏற்றிய ஒத்த விளக்கு அம்பாளுக்கு முன்னால போகாது. அந்த ஏற்றிய ஒற்றை விளக்கு தான் பெண்கள். எல்லாவற்றையும் ஏற்றி இறைவனுக்கு முன்பு காட்டுவது போல தான் பெற்றெடுத்த பிள்ளை பக்தியிலே உயர்ந்து நிற்க வேண்டும் என்று தன்னை அழித்து கொண்டதனால் ஆதிசங்கரருடைய தாயின் பெயர் தெரியல, ஆதிசங்கரர் தெரிந்தார். தன் பிள்ளை உலகம் முழுக்க ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தாள் விவேகானந்தரின் தாய். ஆனால் விவேகானந்தர் பெயர் தெரியும், விவேகானந்தர் தாய் பெயர் தெரியாது. தன்னை அழித்து கொண்டாவது கண்ணுக்கு தெரியாத மண்ணுக்கடியில் வேறாக இருப்பவள் பெண், விருட்சமாக இருக்கிறவர்கள் ஆண்கள். ஆகவே மனையறத்தின் வேரணையார் என்று சொல்லுகிற பெண்கள் தான் அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் இனி எந்த காலத்திலும் இருக்க வேண்டும் என்றதையே சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப இயல்பாக பெண்களுடைய நிலை என்ன அப்படின்னா எல்லாம் செய்வாங்க, வெளியே பேர் தெரியாது. இப்போ நீங்கள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு டொனேஷன் கட்டு வந்தா கூட அழகா மென்மையா அந்த கைவிளக்கு வெளியே தெரியாது. ஆனால் எல்லா அலங்கார விளக்குகளையும் ஏற்றுவது அதுதான் சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய நல்ல பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து ரொம்ப பெருமையா இருக்குதுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முக்கியமா இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவினுடைய தலைவர் ஐயா முருகேசன் அவர்களும் சரி, உடனிருந்து இதனை சிறப்பாக பணியாற்றுகின்ற அத்தனை பெருமக்களுக்கும் சரி, நீங்க நல்லபடியா இதை நடத்துறீங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா தொடங்கினதுல இருந்து இது வரைக்கும் இந்த கூட்டம் குறையவே இல்லை. அதுதான் பெரிய விஷயம். நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்க. நான் முதல்ல சொன்னேன் கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கணும்னு, ஓரளவு கொடுத்துட்டீங்க. இவங்க கூட பரவாயில்லைங்க, அவங்க பாருங்க அவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன்னா இடையில போனேன்னா ரத்த ரத்தமா கக்குவீங்க இப்படி சொன்னா நான் என்ன மந்திரவாதியா? இல்லை. என்ன தெரியுங்களா, அந்த தமிழ் அப்படியே பிடிச்சி நிக்க வைக்கிறீங்க. நிக்க வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? போகலாம்னா போக விட மாட்டேங்குது. ஒரு பாட்டு, ஒரு நகைச்சுவை, ஒரு செய்தி அப்படி இருக்குது. நாங்க நல்லா பேசி நீங்க கேட்டீங்கன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா கேட்டதுனாலதான் நாங்க நல்லா பேசணும். யோசிச்சு பாருங்க. கொட்டை விட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, எங்களுக்கு பேச முடியுமா? நாங்க ஒரு ஊருக்கு போயிருந்தோம், 3000 பேர் கூட்டம், அப்படியே குப்புறப்பட்டு தூங்கிட்டு இருக்காங்க 3000 பேர். அதுல இவர் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு இருக்காரு. அதுல எந்திரிச்சு பார்த்துருவீங்க, இன்னும் போலோட எப்படிங்களா? என்னன்னா 39 நாள் நாடகம் போட்டு 40வது நாள் எங்களை கூப்பிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்? ஆனா பேச்சு எப்படி அப்படின்னு தெரியுமா? கேட்டுக்கிட்டு கட்டி போடணுங்க. கேட்டார் பிணிக்கும் தகையவாய், திருக்குறள் நம்ப விடாங்க. கேட்டார் பிணித்தல் கட்டுதல், பிணிக்கும் தகைவாய். கேளாரும் இந்த பட்டிமன்றத்தை கேட்காதவங்க அது மட்டும் இல்லைங்க, பகைவர்களாக இருந்தாலும் அருமையான பேச்சை கேட்காம போச்சடா அப்படின்னு வருத்தப்பட வைக்கிறதாங்க பேச்சு. கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்ப மொழிவதாம். வேட்பன் என்ன விரும்பி வருமாறு செய்வதுதான் பேச்சு. பேச்சு கட்டி போடுறவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஊர்ல பேச்சாளர் கட்டி போட்டுருக்காங்க. இனிமே நீ எந்த ஊர்லயும் போய் பேசக்கூடாது.
அவ்வளவு மோசமா பேசுறவன் இருக்கானா? ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாக ரயில் ரோட்டை நோக்கி ஓடிட்டான். அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டவுடனே யூட்டர் அடிச்சு வந்து இப்படி உட்காந்துட்டான். அவரையே ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிக்க படாருன்னு நெடுஞ்சாட்களே விழுந்தா காலில். தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனியா? சாக தெரிஞ்சேன். உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன். அவரை கண்ணு கலங்கி அழுது அவனை கட்டி பிடிச்சு தூக்கி உன் தற்கொலையை தடுத்துட்டா, உன்னை திரும்பி வர வச்சுட்டனா, ஏன் வந்தேன்னாரு. நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன்டா சாக அப்படின்னா, நீ பேசியே கொள்ளுவியா? நீ இருப்பியா? நான் சாவடா? கனி இருப்ப காய்கறி வருந்தா? அப்படியே பேச்சிருக்கணும் இல்லை. நல்லா இப்ப பாருங்க, பட்டிமன்றம் ஆரம்பிச்சு அதாவது வெயிட் பண்ண 2-2.5 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அப்படியே அப்படின்ட்டு கிளம்பிடாங்க, முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். ஒரு 2 மணி நேரம் சினிமா எடுக்கிறதுனாங்க இன்னைக்கு சூழல்ல 500 கோடி ரூபாய் பணம் வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வயசானாலும் ஐஸ்வர்யா ராய் தான் கதாநாயகியை போட வேண்டியிருக்கு. அமெரிக்காவில் போய் படம் எடுக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு செஞ்சாலும் 5 நாள் கூட ஓட மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை ரிலீஸு, சனிக்கிழமை தூக்கிறாங்க. வெற்றி வெற்றின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சொல்றது? ஆனா இங்க பாருங்க, இந்த மேடையில் 5 பேர் தான். மியூசிக் இல்லை, பெரிய பெரிய இசைக்கருவிகள் இல்லை, லைட் டிசைனா வரல. அப்படி ஒன்றும் பேரழகி கிடையாது. இல்லை, இந்த அம்மாவுக்கு என்னன்னா போட்ட மேக்கப்லாம் அவுட் ஆகி போச்சுன்னு சாதாரண ஆளுகளாத்தான் உட்கார்ந்துருக்கோம். எது உங்களையும் எங்களையும் இணைத்தது என்றால் 2000 ஆண்டு பழமையுடைய நம் தமிழ் நம்மை இணைத்தது. அதான் காரணம். பேசினா புரியல, நான் ஜோக் அடிச்சா சிரிக்கிறீங்கல்ல, இது போதும். வேற என்ன? இப்ப ஒரு ஐரிஷ்னு ஒரு மொழி இருக்குங்க. இன்னைக்கு ஜோக் சொன்னா நாளை கழிச்சு தான் சிரிப்பாங்க. ஏன்னா புரிஞ்சு தொலையாதான். இப்ப நம்ம அப்படி இல்லையே. நான் முந்தா நாள் கூட ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன். ஒரு கடமை அடிபட்டு அப்படி கிடைக்கா இல்ல பெட்ல அந்த மனைவி கையில மாத்திரை கொண்டு வாயில குத்தி விட்டு குடிச்சு பிரேக்க போடுன்னு கத்துனல. பிரேக்க கத்துனல. புடிச்சியா? அனுபவி. அவன் அந்த மாத்திரை புளிக்கிட்டு, நீ கார் ஓட்டினப்ப நான் எப்படி பிரேக் பிடிப்பேன் அப்படின்னா, அந்த அம்மா அம்மா அம்முக்கு வேலையை நான் தான் செய்யணுமா? இந்த வீட்டுல எதை எடுத்தாலும் நான் தான் செய்யணும். நான் தான் கார் ஓட்டணும், நான் தான் பிரேக் பிடிக்கணும். இதுல அடிபட்டு கிடக்கிறவன் அவன் தான் பாவம். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் அடிபட்டு கிடந்தவனை கூப்பிட்டு கேட்டுக்காங்க, எப்படி அவன் இப்படி 6வது மாடியில் படுத்துருந்துருக்கான். அப்ப வந்தவர் கேட்டாரு, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு. சன்னல் வழியா அப்படி காமிச்சான். அங்க ஒரு மரம் தெரியுதா அப்படின்னா, ஆமா அப்படின்னு வந்தவன் சொன்னான், எனக்கு தெரியல அப்படின்னா. அதனாலதான் மோதிருக்கேன். அதுல போய் மோதுறதுனாலதான் இங்க வந்து படுத்திருக்கேன். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரி, இவ்வளவு நேரமும் நீங்க அதே மகிழ்வோடையும் பெருமையோடு இருந்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய தமிழ் பக்தி தமிழுங்க. வீரத்தமிழ் மட்டும் இல்லை, ஈரத்தமிழும் கூட. அப்படியே நெகிழ வைக்கும். அதான் உண்மை. பக்தியா ஆண்களும் பெண்களும் சேர்ந்தாங்க வளர்க்குறாங்க. இதெல்லாம் மாற்றம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். அப்படி சொல்ல முடியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? அட பாவி, இதை சொல்லுவா இப்படி நடுவுல சுக்கு காப்பி வேற உங்களுக்கு. அப்படி இல்ல. ஆண்களுடைய அந்த பணி என்ன அப்படின்னா, அவர்கள் அவர்களுக்கான உலகம் பெருசு. நீங்க ஒன்றும் இல்லை, சமீபத்தில் நானும் என்னுடைய துணைவியார் கம்போடியா போயிருந்தோம். அங்கூர் வாட் இந்திய கோயிலுங்க. அந்த சிவன் கோயிலும் அங்க இருக்கக்கூடிய அந்த மற்ற கோயில்களை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி அசந்து போவீங்க. காரைக்கால் அம்மையார் கோயில் இருக்குங்க கம்போடியால. என் யூடியூப்ல போட்டிருக்கேன். கம்போடியாவில் காரைக்கால் அம்மையார்னு போட்டிருக்கேன். அப்படி இருக்கு. இதெல்லாம் கட்டுறதா இருந்தா எப்படி கட்டிருக்கணும்? தஞ்சாவூரை சுத்தி மலை இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். தஞ்சாவூர் பக்கம் மலையே கிடையாது. கொடைக்கானல்ல மலை இருக்கு, ஊட்டியில மலை இருக்கு. தஞ்சாவூர்ல எங்க இருக்கு மலை? ஆனா அங்க பக்கத்துல இருந்த ஊர்ல இருந்து
மலைகளை கொண்டு வந்து வாய்க்கால் வெட்டி தண்ணியில பொருள் எடை இழக்குங்கிற விதி பாருங்க, பாஸ்கல் விதி அன்னை கண்டுபிடிச்சு தெப்பத்துல வச்சு பெரும் பெரும் பாறைக்கல்ல கொண்டு போய் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழனுடைய கோயில் கட்டப்பட்டதவே நீங்க இன்னைக்கு ஒரு இதுல போட்டு காட்டுறான், நம்மளால மிரண்டு போய் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கட்டுறதுக்கு அந்த மன்னன் எத்தனை பேரை வேலை வாங்கியிருக்கணும், எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டுக்கணும் யோசிச்சு பாருங்க. இதுல எத்தனை பேரை வச்சு எத்தனை கல்லுகளை வச்சு அதில் அதோட மட்டும் இல்லை, நம்ம கர்ப்பகிரகத்துக்குள்ள போனதில்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, அங்கே நின்று பார்த்தா கோபுரத்துக்கு உச்சி தெரியுங்க. இப்போ மற்ற கோபுர அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தளந்தளமாக இருக்கும். தளந்தளமாக இருக்கு, மேல் தளத்தில் கலசம் இருக்கும். எத்தனை கலசம்ங்கிறது எப்படி என்னெல்லாம் தெரியுமா, எத்தனை நிலை இருக்கோ அத்தனை கலசம் தான் இருக்கும். இது ஒரு மரபு. இப்ப 5 கலசம் இருந்தா 5 நிலை இருக்குன்னு அர்த்தம். இங்க இந்த கோவிலை கட்டுவதற்கு அது என்னென்ன முறையில கட்டப்பட்டிருக்கு பாருங்க. எவ்வளவு மழை, எவ்வளவு புயல், எவ்வளவு பூகம்பம், எவ்வளவு படையெடுப்பு யோசிச்சு பாருங்க. அத்தனையும் தாண்டி இது நிக்குதுன்னா அந்த மனுஷன் அதை கட்டுறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க. அதனாலதானுங்க நியாயப்படி உலக அதிசயங்கள்ல இந்தியாவில் நம்ம எப்படி தாஜ்மஹாலை கொண்டாடுறோமோ அது போல தஞ்சை பெரிய கோயிலும் கொண்டாடிக்கணுங்க. அதான் உண்மையில உண்மை. அப்ப மக ராஜேந்திர சோழன் உலகத்திலேயே பெரிய கப்பல் படம் வச்சிருந்தாங்க. அலெக்சாண்டர் பெரிய வீரர் தாருங்க, ஆனா அவர் தரைவழி தான் பெரிய சாதனை பண்ணாரு. ராஜேந்திர சோழனுடைய கப்பல் படை எவ்வளவு தெரியுமா, அவன் 10,000க்கு மேற்பட்ட அந்த கலங்கள் வச்சிருந்தான். எதுவும் மோட்டர் படகு கிடையாது, பூராமே பாய்மர படகு. காற்று வீசினா தான் போகும், துடுப்பு போட்டு போகணும். போறவனுக்கு தலைவலி வரும், பல்லு வலி வரும், காய்ச்சல் வரும், பசிக்கும், தூக்கம் வரும், வீட்டை பார்க்கணும்னு ஏக்க வரும். இத்தனையும் வச்சுக்கிட்டு அந்த நாட்டை ஜெயிச்சு இந்த எல்லா பகுதியும் ஆண்டவன் வந்தாங்க. நான் பாலித்தீவு போறேன், இந்தோனேஷியா போறேன், ஜகார்த்தா இந்தோனேஷியாவுடைய தலைநகர், அங்கேயும் நம்முடைய கோயில்கள் இருக்கு. நீ வேற வேண்டாம், தாராசுரன் ஒரு இடம் இருக்கு கும்பகோணம் போற வழியில. இந்த தாராசுரன் கோயிலுடைய படிக்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த படி ஒவ்வொரு படியும் நீங்க மிதிச்சிங்கன்னா சப்த சுரங்கள் மாதிரி சத்தம் கேட்குங்க. என்ன பண்ணாத, எப்படி செஞ்சான் மனுஷன்? எந்த இடத்துலையும் அந்த கல்லால் ஆகிய நாதஸ்வரம். இப்ப நான் இசைக்கருவிகள் பற்றி ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கல்லால் ஆகிய நாதஸ்வரம் இருக்கு, மண்ணால் ஆகிய நாதஸ்வரம் இருக்கு. உலகத்திலே 3 தான் கருவி, காற்று கருவி, கம்பி கருவி, அதே போல தோல் கருவி. இந்த 3ஐயும் கண்டுபிடிச்ச இந்த வளம் தான். எப்படின்னா 3லயுமே சிறப்பு லகர வருது. குழல் சிறப்பு லகரம், யாழ் சிறப்பு லகரம், முழவு சிறப்பு லகரம். முழவுன்னா மேலம். இப்ப கருவியை கண்டுபிடிச்சு கோயிலை கட்டி வச்சு ஊர்கள் தோறும் கொண்டு போய் சொல்லி பாட வச்சு கேட்க வச்சு, அதுவும் சமணம் அப்படியே இருள் மூடி இருந்தப்ப திருஞான சம்பந்தர் வந்து அந்த இதை மீட்பதற்கு பட்ட பாடு இருக்கு பாருங்க. மன்னனுக்கு வந்த வெப்பு நோயை தீர்த்து வச்சு, இப்ப நீங்க உடம்பு வீட்டுல முடியலன்னா டாக்டர்கிட்ட போவேனான்னு சொல்லுங்க. போறப்ப கொஞ்சம் விபூதி எடுத்து அப்படி பூசி, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு எல்லாம் சொல்லி செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரேன்னு சொல்லிட்டு போனோம்னா அந்த ஒரு வார்த்தை பல நேரங்கள் டாக்டர் பார்க்கலங்க. எல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்றாரு, எல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சுங்க, கடவுளை கும்பிட்டுக்குங்க சொல்றாருல. அவரால் முடியாதுன்னு இல்லைங்க, அவர் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டாரு. அதுக்கு பிறகு நம்ம கடவுள் வணங்குறோம்னு சொன்னா வெப்பு நோயை போக்குவதற்கு திருஞான சம்பந்தருடைய பாடல் எப்படி உதவி செய்தது பார்க்கிறோம். அதே போல ஆழ்வார்கள் 12 பேர்ல அந்த 11 பேரும், அதுவும் அந்த முதல் 3 பேர் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அந்த 3 பேரும் திருக்கோவிலூர்ல அந்த ஒரு சின்ன இடத்துல நெருக்கடி இருக்கிறப்ப ஒருவர் படுக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம்னு நின்னப்ப 4வது ஒரு ஆள் நிற்கிறார் மாதிரி தெரியுதுங்க. யாருது? அப்பதான் அவங்க விளக்கேற்றி பாட்டு கண்டுபிடிக்கிறாங்க. 4000 தோன்றியது அப்பத்தான்.
அன்பே தகளையாய் ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியாய்னு பாடுறாங்க. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பாடுறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? கடவுளை காணுகின்ற முயற்சியில் அவர்களை எடுத்துக்கொண்ட அந்த பாடுறாங்க. அத்தனை சிரமங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சொன்னாங்கல்ல திருநாவுக்கரசரை. திருநாவுக்கரசர் வந்து சமணத்துல இருந்தாரு, சைவத்துக்கு வந்துட்டாரு. வந்ததுனால அவர் என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? அப்பா யானை காலில் வச்சு பிடிக்க விடுறான், கழுத்துல கல்லை கட்டி கடல்ல தூக்கி போடுறான், சுண்ணாம்பு காலவாசல்ல வச்சு சுட்டுவிட்டாங்க. சுண்ணாம்பு காலவாசல் தெரியுமா? இப்ப வெத்தலை போடுற பழக்கமே போயிடுச்சு. இந்த எல்லாம் 10 போட்டோம்னா அது வெத்தலை. இப்போ ஒத்தலையை கொடுத்து பீடாவை போட விட்டாங்க நம்மளை. அதுக்கு பேர் வெத்தலையா? இல்ல. அந்த வெத்தலையில ஒரு சுண்ணாம்பு லேசா குடிச்சுன்னா நாக்கு புத்து போகும். ஆனா அந்த சுண்ணாம்பே உருவாக்குற இடத்துல திருநாவுக்கரசரை உட்கார வச்சாங்க. 3 நாள் கழிச்சு திறந்து பார்த்தாங்க, அவர் செத்து போயிருப்பாருன்னு. அவர் கதவை திறக்காதீங்க, உள்ள நல்லா சௌரியமா இருக்கு அப்படிங்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்று இணையடி நீழலே. அவன் எம்பெருமானுடைய பாதத்தையும் திருவடி நினைச்சா இந்த நெருப்பு என்னை என்ன செய்யும்னார். உன்னைய மன்னர் கூப்பிடுறாருனாங்க. அப்ப சொன்னாரு, அவர் சொன்ன அந்த முதல் வார்த்தை தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட ஒரு எழுச்சியை தருது. யாருக்கு யார் எனக்கு மன்னன்? யார் என்னை கூப்பிட்டான்? நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனே என்றோம், நரகத்தில் இடர்படோம், நடவையில்லோம், ஏமாப்போம், பிடியறியோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இது சொல்ல தெரியணுங்க. இன்னைக்கு கூட நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன செய்யறோம்? நாளன் செய்யும் வினை நாடன் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசன் இருந்தாலும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாளன் செய்யும். இது இந்த ஞாபகம் வேணும். பயந்துகிட்டே இருக்க கூடாதுங்க. பாரதி சொல்வார்ல, காலா என் காலடியில் வாடா, உன்னை காலால் மிதிப்பேன். இவர் போய் எத்த மாட்டாரா, அவன் வந்து எத்து வாங்கி போடுமா. எப்படி இருப்பாருங்க? அதெல்லாம் என்ன தெரியுமா? கடவுள் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை தானுங்க. அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு அதை சொல்வதற்காக சொன்னாரே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாதாரண ஆள் நினைக்கிறீங்களா? பார்த்தா ஒரு பக்கிரிமா இருப்பாருங்க. ஆனா அவர் சொன்ன கதைகள் மூலமாக எத்தனை செய்தி. ஒருத்தன் போய் கேட்டான், டேய் என்னடா உங்க சாமிங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்டான். சாமி, நம்ம தான் பாவம் செஞ்சோம் புண்ணியம் செஞ்சோம் பூமிக்கு வர்றோம், கடவுள் எதுக்கு வர்றாரு? சிவபெருமான் வந்தா இருக்கிறாங்க, அப்புறம் திருமால் வந்தா இருக்கிறாங்க, எல்லாரும் இவங்க ஏன் வர்றாங்க? அவங்க எதுக்கு அவதாரம் எடுக்கிறாங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்படி தெரியாத கேள்வி கேட்டா அவனை இனிமே உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்க வகுப்புல என்ன பண்றோம்? தெரியாத கேள்வி கேட்டா உன் நம்பரை நான் எந்திரி, உன்னை யார் இப்படி கேள்வி கேட்க சொன்னா? எனக்கு ஒரு வார்த்தை இருப்பாரு, அவர் தெரியலன்னு சொல்ல மாட்டாரு, கேள்வி கேட்டவன பாராட்டி விட்டுருவாரு. அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினைச்சனப்பா, குட் கொஸ்டின், உட்காரு அப்படிப்பாரு. உட்காந்துருக்கா பக்கத்தால கேட்பேன், அவன் சொல்லவே இல்லடா அப்படின்னு சொல்லாடி போறாடா, நல்ல மனுஷன் என்னை பாராட்டினாங்க. கடவுள் என்ன பாவ புண்ணியம் செஞ்சு பூமிக்கு வந்தாரு? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லி உங்க பிள்ளைய கேட்கறாங்க, எதுக்குப்பா சாமி பூமிக்கு வர்றாரு, பொங்கல் வர்றாரு? அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாருங்க, நமக்கு புரியுற மாதிரி. ஆபீஸ் போயிட்டு அப்பா வர்றாரு, பையன் 2.5 வயசு பையன் வீட்டு வாசல்ல ஓடிக்கிட்டு இருக்கு சாக்கடை. அந்த சாக்கடையில இறங்கி தங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான் 2.5 வயசு பையன். இவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றாரு, அப்படியே பார்க்கிறாரு பையன், இவர் பெத்த பிள்ளை. இவன் அப்பாவை பார்த்தோன்னே, அப்பா வா 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 அப்படி கூப்பிட்டா சாக்கடைக்குள்ள. இப்ப என்ன பண்றது? மனைவியை வைய முடியாது, அவ எங்க இருக்கான்னு தெரியல. இப்ப பிள்ளையை தூக்கணும். பிள்ளையை எப்படி தூக்குவாரு? ஒரு குச்சி வச்சு தூக்குவாரா? என்ன செய்வார் யோசிச்சு பாருங்க. டாப்பைய வாங்கினேன் அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே பேண்ட்டை மடக்கி விட்டுக்கிட்டு முதல்ல சாக்கடைக்குள்ள இறங்குவார். இறங்கி பிள்ளைய தூக்குவார். அப்படியே கொண்டு வீட்டுக்குள்ள போவாரு. அந்த அம்மா ஆச்சை பஞ்சிக்கிட்டே வரும்.
வர வர உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சு, அவனோடு சேர்ந்து சாக்கடையில் விளையாண்டுட்டு இருக்கியாரு. ஏன் லூசு, அவன் வந்து சாக்கடையில் இருந்தா தூக்க போடேன் நான். அப்புறம் 2 பேர்த்தையும் உட்கார வச்சு தண்ணியில் ஊற்றி கழுவி எல்லாம் வச்சாச்சுன்னு வைங்க. இவ்வளவுதாங்க கதை. இதுல என்ன புரிஞ்சு? குழந்தை விருப்பத்தால் இறங்கியது. நாம் செய்த புண்ணியத்தால் அல்லது பாவத்தால் பூமிக்கு வந்தோம். ஆனால் அப்பா ஏன் இறங்கினான்னா, தான் செஞ்ச பாவ புண்ணியத்துக்காக இல்லை, தான் பிள்ளை மேல இருக்கக்கூடிய பாசத்தால் பிள்ளையை கடைத்தேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த தந்தை இறங்குவதை போல கடவுள் பூமிக்கு வருவான். இது அவன் திருவுரு. இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளி இருப்பவன் தாங்க உண்மை. சொன்னாரு விவேகானந்தர். அவர் எப்படிப்பட்டவர்? ஞானி நச்சு பண்ணி வாட்டுக்கு ஞானி, அவர் ஆணியில் அடிச்சு வச்சுக்கணும்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஒரு மன்னர் சபைக்கு போனார். அவர் முதல் நாள் வந்து ஒரு கோயில் இருந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த ராஜா குதிரையில வந்தா, ஏ துறவி, உழைத்து சாப்பிடாமல் இப்படி நின்று கொண்டிருக்கிறாயே, நீ என்ன உழைக்கலாமே? உடனே அவர் ஒன்றும் சொல்லல. அண்ணா, நீ வேட்டையாடி கொண்டு சூதாடி கொண்டு திரிகிறாயே, மக்களை காப்பாற்றலாமே. ஒரு கோவம் வந்துருச்சு அந்த மன்னனுக்கு. இந்த கோயில்ல ஒரு சாமியை நீ வணங்குறியே, இந்த கல்லுக்குள் கடவுள் உண்டான்னு கேட்டான். கல்லுக்குள் கடவுள் உண்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வி உங்கள்கிட்ட 4 பேர் கேட்கலாம். கல்லுக்குள் கடவுள் உண்டா? இந்த கேள்விக்கு விடை நாளை நான் அரண்மனையில் வந்து சொல்கிறேன். பாருங்க, சிங்கத்தை குகையிலேயே போய் பார்க்கணும். நேர போனாரு. மன்னன் உட்கார்ந்துருக்கா, சுத்தி மந்திரிமார்கள் எல்லாரும் இருக்காங்க. அவர் வந்தாரு. நேற்று கேள்வி கேட்டுனேன், கல்லுக்குள் கடவுள் உண்டான்னு, அதை பதில் சொல்றியா? அதுக்கு வந்திருக்கேன், சொல்லு, கல்லுக்குள் கடவுள் உண்டா? இவர் ஒன்றும் பதில் சொல்லாம இப்படி சுத்தி பார்த்தாரு. பார்த்துட்டு, இந்த படம் யார் படம் அப்படின்னு கேட்டார். எங்க தாத்தாவுடைய படம், இது எங்க அப்பாவுடைய படம், இது என் படம். அந்த ராஜா சொல்றான். இதெல்லாம் ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஓவியத்தை எடுங்க அப்படின்னாரு. மன்னனுடைய ஓவியத்தை. மந்திரியை கூப்பிட்டாரு. மந்திரி எந்திரி அப்படின்னாரு. அவன் எந்திரிச்சான். இந்தா இந்த படத்தை மூஞ்சில காரி துப்பி காலில் ஓட்டு மிதி அப்படின்னாரு. அவன் கிடுகிடுன்னு ஆடி போனான். நம்மளை கொள்ளத்தான் வந்திருக்கான் அந்த ஆளு. மன்னர் படத்தை காலில் ஓட்டு மிச்சா யானை காலில் வச்சு பேசிடுவாங்க. அவன் பயப்பட்டான். சரி கொடு அப்படின்னு இவர் வாங்கி இவர் கீழே போட்டு மிதிக்க போனார். இதுக்குள்ள அந்த மன்னன் கத்துனான். ஏ துறவி, உனக்கு என்ன பைத்தியமா? எதற்காக என் படத்தை காலில் போட்டு மிதிக்க போற? எதுக்காக காரித்து புள்ளுன்னு சொல்ற? அப்ப கேட்டாரு, அண்ணா, இது நான் காலில் போட்டு மிதித்தால் என்னன்னு கேட்டார். மிதித்தால் என்னவா? அது என்னை மிதிப்பதை போல. சரி, நான் கைகூப்பி துதித்தால் அது என்னை துதிப்பதை போல. இப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாருங்க விவேகானந்தர். இந்த அற்ப காகிதத்தை, அதன் மீது வரையப்பட்ட உன் ஓவியத்தை, வெளியே போடப்பட்ட சட்டத்தை, அப்ப கண்ணாடி கிடையாது, சட்டத்தை நான் காலில் போட்டு மிதித்தால் அந்த மிதி உன் மீது விழுவதாக நீ நினைத்தால், இதை நான் வணங்கினால் அந்த வணக்கம் உன் மீது வந்து சேருவதாக நீ நினைத்தால், அற்ப காகிதத்திலும் ஓவியத்திலும் கண்ணாடியிலும் மரச்சட்டத்திலும் நீ இருப்பதாக நீ நினைத்தால் அந்த கல்லுக்குள் கடவுள் இருப்பதாக நான் ஏன் கருதக்கூடாது? பதில் சொல்ல தெரியணுங்க. இது வேணும். இன்னொரு ராஜா கேட்டார், எப்படி? ஆமா, எப்ப பார்த்தாலும் உங்க கடவுள் அவரே வர்றாரு, அவருக்கு வேலைக்காரங்க இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் அவரே வந்துடுறாரு. கிருஷ்ணான்னு கிருஷ்ணன் வர்றாரு, ராமான்னு ராமர் வர்றாரு, சிவபெருமானை கூப்பிட்டோன்னே அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. ஏன் வேலைக்காரங்களே இல்லையா? இதுக்கு அந்த மந்திரி ஒன்றும் பதில் சொல்லல. ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னாரு. எல்லாத்துக்கும் 10 நாள் டைம் கேளு. ஒரு நல்ல நிலவு காலம், கங்கையில படகு போயிட்டு இருக்கு. மன்னர் உட்கார்ந்துருக்காரு, குடும்பமே அதுல இருக்காங்க. எல்லாம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி சாப்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பேரம் பேத்தி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நல்ல நிலா வெளிச்சம். இந்த மந்திரி என்ன பண்ணாரு, படக்குன்னு ராஜாவுடைய பேர இருக்கான்ல, அவன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாரு. 2.5 வயசு பையன். அதுக்குள்ள 10 பேர் உள்ள குதிச்சான். அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு இந்த ராஜா குதிச்சாரு. குதிச்சு பிள்ளைய தூக்கிட்டாங்க. அதுக்குள்ள இவர் கழுத்துல கத்தி வச்சுட்டாங்க. யார் கழுத்துல? மந்திரி கழுத்துல. அப்புறம் மேல வந்து
அவர் தலையெல்லாம் தோட்டிட்டு கேட்டாரு, நீ காரணம் இல்லாம செஞ்சிருக்க மாட்ட, எதுக்கு என் பேரனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்ட? அவர் அதை பத்தி கவலைப்படல. ஆனா அந்த பேரன் விழுந்தப்ப நீங்க ஏன் தளபதியை கூப்பிடலன்னு கேட்டாரு. எதுக்கு? இல்ல அப்ப உங்க பேரனை தூக்குறதுக்கு உங்க மந்திரியை கூப்பிட்டுக்கலாம்ல, தளபதியை கூப்பிட்டுக்கலாம்ல, வேலைக்காரனை கூப்பிட்டுக்கலாம்ல, நீங்க ஏன் குதிச்சிங்கன்னு கேட்டாரு. நீ என்ன லூசு பயலாடா, பிள்ளை தண்ணிக்குள்ள விழுந்துட்டா நான் போய் காப்பாத்துறதை விட்டுவிட்டு வேலைக்காரனை கூட்டு விட்டுருவேன். இப்படித்தான் எங்க கடவுள், எங்களுக்கு ஏதாவதுன்னா அவரே வந்துருவாரு, வேலைக்காரன் கூப்பிட மாட்டார். ஞானம்னா சும்மாவா? இந்த ஞானம் வந்தால் பின்பு நமக்கு அது வேண்டும் நம்பாரது. உலகம் முழுவதும் போய் இதை சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, ஆண்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு பாடலால், பயணத்தால், கோவில்களை கட்டியதால், ஓவியத்தால், காப்பியங்களை படைத்ததால் எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார்கள். நம்ம வீட்டில் கூட பூஜை அறை இருக்கான்னு கேட்குற அளவுக்கு வச்சு நம்மளை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா ஆண்கள் தான் அதிகமாக தொண்டு செய்து பக்தியை வளர்க்கிறார்கள். நான் முடிச்சா இல்ல முடிச்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க. அப்புறம் இந்த 2 பேரும் சாமி வந்து ஆடிடுவாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கப்பே தலையை வச்சு போட்டு ஆடிட்டு சிலது. அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்ணுரிமையை சேர்ந்தவங்க இதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லைங்க அர்த்தம். கணவன் எப்படியெல்லாம் விரும்புகிறானோ அது போல அவளுடைய விருப்பமும் சேர்ந்து இணைந்து அவனுக்காக வாழ்ந்து இருப்பவளும். இதுக்கு மேல சங்க இலக்கியத்தில் காதலனை அவ விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா, அதாவது ஒரு ஆண்மகனை விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா கடவுளை கும்பிட மாட்டாளாம். தோழி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறா. இவ கும்பிட மாட்டேங்கிறா. ஏன் தெரியுமா? இவ காதல் வயப்பட்டான்னு அர்த்தம். இதை காட்டுறதுக்காக தான் அந்த பாட்டு. இப்ப அந்த பெண் என்னென்ன செய்றா? துணை நிற்கின்றார். வாழ்க்கை துணை நலம். பாருங்க, திருவள்ளுக்கு தெரியாதா? பொண்டாட்டி மனைவி போடலையே, வாழ்க்கை துணை நலம். நம்ம கூட இருந்தா தானுங்க முடியும். அவங்க சொன்னாங்கல்ல, அந்த ஒவ்வொரு செயல்பாடு செய்திருக்கோம். முதல்ல அவர் சொல்றார், தில்லைவாழ் மடியா இருக்க முடியும், திருநீலகண்டத்துக்கு உயவனா இருக்கும்படியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கு மடியேன். அதுக்கு மேல இளையான்குடி மாறனார் அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி அந்த பெண்மணிக்கினுடைய பெருமையை சொல்லியிருப்பார். அப்ப கணவன்மார்கள் பெருமை பெற வேண்டும் என்றால் மனைவிமார்கள் உடன் நின்று அந்த பக்தியை வளர்க்கிறார்கள். எப்படி வளர்க்குறாங்க? பூஜை ரூபா கட்டியாச்சு, அப்புறம் கட்டிட்டு என்ன செய்யறது? பூட்டி வச்சு போடுறதா? ஒரு வீட்டுல பெண் இருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த வீட்டுல முன்னாடி இருக்கக்கூடிய செருப்புகள் அடுக்கப்பட்டிருக்க முறையிலே கண்டுபிடிக்கலாம். அந்த என்னதான் சமையல் பண்ணாலும் சமையல் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு வந்துடுறேன். பரிமாறுறப்ப அப்படி இருக்கணும். தலையை விரிச்சு போட்டு அவனை பயன்படுத்தக்கூடாதபடி போய். அது மட்டும் இல்ல, அந்த உணவு ருசி அவனை மீண்டும் மீண்டும் வாங்கி சாப்பிட வைக்கணும். அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட, அதான் மறுசிகை நீக்கி உண்டார். இன்னொன்று போடு, இன்னொன்று போடு. சாப்பிட்றப்ப அப்படி சாப்பிடணும், சாப்பிட வைக்கணும். ஜோக்குக்காக என்ன வேணான்னு சொல்லலாம். ஒரு பிச்சைக்காரன் ஜோறு கேட்டான், அந்த அம்மா போடுச்சு. புருஷன் வாசல் உட்காந்துட்டான். அம்மா வெறுஞ்சோரா இருக்கு, சாம்பார் ஊத்து அப்படின்னா. உடனே அந்த அம்மா உள்ள போய் சாம்பார் கொண்டு வச்சு அவன் அங்கனே பிசைஞ்சு வாயில வச்சுட்டு தூ அப்படி புண்ணியா பிச்சைக்காரன். இந்த மனுஷன் திம்பானான்னு கேட்டிருக்கான். இந்த அம்மா தாங்க முடியாது, கோவம் வந்துருச்சு. ஏன் நாயே, பிச்சைக்கார நாயே, 30 வருஷமா திங்கிறேன் இருந்தாலும் ஒரு நாள் கூட ஒரு வாரத்தை சொன்னதில்ல. நீ விமர்சனம் பண்றியோ? அவன் சொன்னா அவர் தான்மா 10 ரூபா கொடுத்து சொல்ல சொன்னாரு அப்படின்னு. ஆள் வச்சு அடிப்பாய்கள்ல, அது மாதிரி அவரால் சொல்ல முடியாது, என்னைய வச்சு சொல்ல வச்சாரு அப்படின்னு. இதெல்லாம் சொல்லலாம். உணவு எப்படி இருக்கணும்? சாப்பிட்ட பிறகு மீண்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு ஏங்க நம்முடைய
அப்போதையடிகளுடைய வரலாற்றுல பாத்தீங்கன்னா, அன்னைக்கு திருநாவுக்கரசர் சாப்பிட வர்றாருன்னு மகனை போய் வாழை இலை எடுத்துட்டு சொல்றப்ப அந்த நேரம் பார்த்து பாம்பு கடிச்சு பிடிச்சிங்க. இப்ப பாம்பு கடிச்சு பிடிச்சி பிள்ளை செத்து போயிட்டான்லாம் சொல்லலைங்க. தீய சொற்களே பெரிய பிரார்த்தனை இருக்காது. அப்படியே ஒரு இலையில சுட்டி அப்படி ஓரமா வச்சுட்டு திருநாவுக்கரசர் சாப்பிட உட்கார வைக்கிறாங்க. அவரு மூத்த திருநாவுக்கரசங்க சேர்ந்து சாப்பிடுவோமேங்கிறாரு. அவன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லலைங்க. அவன் இப்போது இங்கு உதவான், அவ்வளவுதான். இப்ப அவன் இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கிட்டார். அவர் புரிஞ்சுக்கிட்டவர் தான் என்ன பண்ணார் தெரியுமா? என்னை உபசரிக்க வேண்டியதுதான், இருந்தாலும் பிள்ளைய சுண்டி வச்சுட்டு எனக்கு சாப்பாடு போடலாமா அப்படியே பிள்ளையை தூக்கிட்டு ஓடினாருங்க. அந்த தாயார் என்ன செஞ்சிருப்பா யோசிச்சு பாருங்க. பிள்ளை பாம்பு கடிபட்டு வந்த போது கூட கணவனுடைய நோக்கம். அதனாலதான் சிலப்பதிகாரத்துல கண்ணகி என்ன வருத்தப்பட்டா தெரியுமா? கோவில்ல பார்த்து, டேய் நீ பொருள் எல்லாம் தொலைச்சடா, அதை பத்தி நான் கவலைப்படலடா. நீ அந்த பொம்பளையோட போய் அடுத்த தெருவில் இருந்துடா, அதை பத்தி கூட கவலைப்படலடா. எனக்கு எல்லாம் கேவலம் தான்டா. ஆனா நீ இல்லாத நாட்கள்ல நம்ம வீட்டுக்கு விருந்தாலே வரலடா. ஆம்பளை இல்லாத வீடுன்னு சொல்லிட்டு விருந்தாலே வரலடா. இந்த பிறவியில நான் விருந்தை எதிர்கொள்ளுகிற வாழ்க்கையை இல்லாமல் பண்ணிவிட்டாயடே முட்டாள். அதெல்லாம் ஒரு வாத்தியாரு கோவலர்னு எழுத சொல்லியிருக்காரு. அவனுக்கு எழுத தெரியாம கேவலர்னு எழுதிவிட்டான். தொணக்கால் போடல. வாத்தியார் கூப்பிட்டு, ஏன்டா தொணக்கால் போடலன்னு. அவன் தப்பான காரியம் செஞ்சால அதே அவன் காலை ஒடிச்சுட்டேன் அப்படின்னு. அவன் தப்பா எழுதிட்டான், அது வேற விஷயம். அவன் காலை ஒடிச்சுட்டானா. அவன் சொல்றா, அறவோர் கழித்தலும் அந்தனர் ஒம்பலும் துறவோர் கெதுதலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய்ங்கிறார். எதையுமே கண்ணகி வாழ்க்கையில பெரிய நஷ்டம் இருந்தான். அவன் செஞ்ச தப்புனால இவன் யாருக்கு விருந்தாளுக்கு சோறு போடல. விருந்தாளுக்கு சோறு போடுறது சாதாரண இல்லைங்க. நல்லா சாப்பிட்றவங்களை பார்த்தா பரிமாறுறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எது வச்சாலும் வேணாம் பாங்க சில பேர். அவளை பரிமாறவே முடியாது. அது விருந்துக்கு போய் வியாதிக்கார பக்கத்தில் உட்காரக்கூடாது தெரியுமா? அப்படிதான் என்ன தெரியுமா? ஒரு தடவை நான் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட போனப்போ என் பக்கத்தில் உட்கார்ந்தவனுக்கு சுகர் போட்டுருக்கு. எது வச்சாலும் வேணாங்கிறாங்க, எனக்கு வைக்காம போயிடுறாங்க. அடுத்த இடம் நான் தான். அல்வா வேண்டாம், சுகர் எனக்கு வைக்கல. உருளைக்கிழங்கு வாயு எனக்கு வைக்கல. அப்புறம் நான் அம்மோரும் சேர்ந்து வெந்நீர் குடிச்சிட்டு வந்தேன். வேற என்ன சேர்ந்து இங்க இதே மாதிரி வார்த்தைய சீதைன்னு சொல்றான். எப்ப அங்க இலங்கையில இருந்தபோது சொல்றா, நான் இல்லாத காலங்கள்ல யாராவது வந்தா இந்த ராமன் என்ன பாடுபடுவான். விருந்து கண்ட போது என்னுமோ என்று என்னை பிம்மும் அப்படிங்கிறார். அப்ப தர்மம் பண்ண வேண்டும் என்றால் பிச்சைக்காரர் யார்கிட்ட சோறு கேட்கிறான்? கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருக்கோம்ல, ஒரு பையன் நம்ம சோறு கேட்கனா? அம்மா தாயை நம்மளை கேட்கனா? எப்பா பெரியப்பா இட்லி போட்டு கேட்கனா? ஏன்னா அவனுக்கு தெரியும் கொடுக்குற மூஞ்சி அதுதான். சில பேர் பிச்சைக்காரரை முறைச்சு பார்த்து அப்படியே போயிரு, வரக்கூடாது போ. அம்மா தாய், அந்த தாயினுடைய கருணை, அதுவும் அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. எவ்வளவு அழகா இருக்கு. செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, எங்க மாமான்னு ஒரு படம். எப்பயாவது நேரம் இருந்தா நல்ல பாட்டு கேட்கணும்னா நல்லா கேளுங்க. இப்ப கேட்கணும்னா ஏதாவது முட்டைக்குழப்பின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப இந்த பெண்களை நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அவர்களுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, பிறக்க போற பிள்ளை இந்த நேரம் பிறந்தா திருடுறா பிறப்பான், இன்னும் ஒரு நாளைக்கு கழிச்சு பிறந்தா அந்த பிள்ளை 63 கோயில்களை கட்டுவான்னு சொல்லி ஜோசியர்கள் சொல்றாங்க. அந்த பெண்மணி என்ன செய்த பட்டத்தரசி சற்றும் தயங்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க,
நிறைய மாத கர்ப்பிணி. பிள்ளை பிறப்பும் மழையும் எப்போ வரும்னு சொல்ல முடியாதுப்பாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள பிள்ளை பிறந்துடும். ஆஸ்பத்திரி போவாங்க, ஆஸ்பத்திரி போற வழியில் ஆட்டோல பிள்ளை பிறக்கும், பார்த்துருக்க முடியாது. பஸ்ல பிள்ளை பிறந்துடும். இப்ப அந்த தாய் என்ன செய்தா தெரியுமா? ஒருவேளை இந்த பிள்ளை நழுவி பிறந்தாலும் பிறந்துருங்கிறதுக்காக தன்னுடைய கால்களை தலகளா மேல கட்ட சொல்லி அந்த நாளிகை முடிகிற நேரம் வரைக்கும் அந்த வேதனையை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. பிரசவ வலின்னா என்ன? பல்லு வலின்னா இங்கே வரும், கண் வலின்னா இங்கே வரும், வயிற்று வலின்னா இங்கே வரும். ஆனா பிரசவ வலி உடம்பெல்லாம் வரும்னு யார் சொல்றா தெரியுமா? ஒரு ஆம்பளை சொல்றாருங்க. 2 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போது எடுத்தடைத்து செய்ய இரு கைப்புறத்தை தாங்கி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் பட்டத்தார். இந்த தலகளா தொங்க விட்ட போது அப்படியே அவளுக்கு உயிர் போயிட்டு இருக்கு. அந்த நாளிகை நேரம் முடிச்சோன்னு இறக்குறாங்க. அந்த குழந்தை வெளியே வந்துருச்சு. வந்தா கண்ணு 2 ரத்த கலர்ல இருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய கொஞ்சம் கூட முடியல. கண்ணை பார்த்துட்டு கோச்செங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தாங்க சொன்னா உயிர் போயிருச்சு. அந்த கோச்செங்கன் என்ற அந்த சோழ மன்னன் தான் 63 மாட கோயில்கள் கட்டிய பெருமைக்குடையவன் என்று சொன்னால் அவனை பெற்றுத்தந்த அந்த கமலவதியினுடைய பேர் 63 நாயன்மார்கள் குறிப்பிடப்படலைங்க. அதான் ஆச்சரியம். இன்னும் அழகா சொன்னா, இவங்க ஐயப்ப கோயிலுக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. ஐயப்ப கோயில் போயிட்டு வரட்டும். போயிட்டு வர்ற வரைக்கும் அவங்க படுற பாடு. அதுலேயும் ஆண்கள் விரதம் இருந்தா பெண்களும் சேர்ந்துருக்கணும். ஆனா பெண்கள் விரதம் இருக்கணும்னு சொன்னா அன்னைக்கு தான் மீன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் வர்றாங்க. அதை வறுத்துரு, இதை பொறிச்சிரு, அதை குழம்பு போய் இதை அப்படி பண்ணி. இல்லைங்க நான் விரதம்னா செக் பண்ணதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ அப்படி எடுத்து வாயில போட்டியான்னு பார்ப்பேன். அத்தனையும் பொறுத்துக்கிட்டு தான் உப்புப்ப கூட பார்க்காம சமையல் பண்ணி அங்கே வைக்கணும். அந்த ஐயப்ப கோயிலுக்கு அவன் போயிட்டு வர்ற போது அவன் திருப்பி உயிரோடு சரியாக இப்போ இன்னைக்கு விட்டு இல்லைங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு மலையில் புலிகளில் போயிட்டு வரணும். அப்படியே பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் பக்கம் ஒரு கதை சொல்லுவாங்க. அழகரை பார்க்க சில்லுத்தூர் 2 பேர் கிளம்பி வந்திருக்காங்க. ஆத்தால அழகர் இருக்கிறத பார்க்க அண்ணன் தம்பி 2 பேர். வர்ற வழியில் ஒரு கம்மா நிறைய விராமீனை பார்த்தேன். அண்ணன் தம்பியை கூப்பிட்டான். அழகரை அடுத்த வருஷம் பார்ப்போம், விராமீனை பிடி திம்போம். அவன் சொன்ன அழகரை பார்க்க வரப்போ மீனை பிடிச்சிக்கிட்டு பேசாம வாடினேன் அப்படிதான், நீ போடான்ட்டான். அவன் போயிட்டான். இப்போ 2 பேருடைய மனநிலை என்ன? அவ்வளோதாங்க. இவன் மீனை பிடிச்சிக்கிட்டே நேரம் மதுரைக்கு போயிருப்பான். அவன் மதுரையில இருந்து இந்நேரம் அவன் மீனை பிடிச்சிருக்கான். அவன் இந்நேரம் அழகர ஆற்றுல பார்த்துருக்கான். இவன் இந்நேரம் அதுக்கு மஞ்சள் மிளகா அப்படி தடவிருக்கான். அழகர் ஆற்றுல இறக்குறாரு. அவன் அப்படியே கும்பிட்டு யாருக்கு முன்னும்ல இவன் இங்கே இருந்து இந்நேரம் அவன் அழகரை கும்பிட்டுருப்பான். அவன் அழகரை பார்த்துக்கிட்டே அமுட்டு பிடியே தின்றுருப்பான். ஒரே ஒரு கேள்விதான், கடவுள் யாருக்கு அருள் செய்வார்? மீனுகிட்டேயே இருந்து அழகரை நினைச்ச அவனுக்கா, அழகர்கிட்டேயே இருந்து மீனை நினைச்ச இவனுக்கா? வாய்ப்பு இல்லை என்றாலும் அவர்கள் மீனுக்கு அருகிலே இருந்து கொண்டு மச்சாவதாரத்தை நினைக்கின்ற நிலையில் பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து கணவன்மார்களை திருத்தி தமையன்மார்களை சரி செய்து திருஞான சம்பந்தரை வளர்த்து பாண்டிய மன்னனை கூனை நிமிர்த்தி திருநாவுக்கரசரை மீண்டும் கொண்டு வந்து எல்லா வகையான செயல்பாடுகளையும் செய்தவர்களை பார்க்கிற போது இன்றைக்கு வரைக்கும் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை, உடல் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை, கணவன் மற்றும் தாய் தந்தையரை பார்த்து கொள்வதில்
தெய்வத்திற்கு ஒப்பாக விளங்குகிறார்கள் என்று சொன்னால் பக்தி நெறியை பெரிதும் பேணி வளர்ப்பவர்கள் வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட பெண்களே 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 என்று சொல்லி அவர்களுடைய அந்த பணியை தொடர வேண்டும். நம் தாய் திருநாடு என்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா என்று சொன்னால், எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்று சொன்னால் மனையாளை தெய்வமாக காணுகின்ற அந்த பெருமையுடைய மகிழ்வோடு மனையறத்தின் வேறாக திகழ்கின்ற பெண்களை வணங்கி இந்த தீர்ப்பை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பா கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.